ஹே காய்ஸ், முன்னாடி சொன்னது தான் நான் இப்பயும் சொல்கிறேன். இந்த ட்ராமாவில் டாக்ஸிக்காக நிறைய கேரக்டர்ஸ் வரும். பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும். பட் ஆனால் ஸ்டோரியோடைய ஃப்ளோ நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாமா? ஸோ நம்ம ஹீரோவும் பச்சாவும் இப்போ சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல. ஹீரோயின் வீட்டில் தான் வந்துட்டு போய் மீட் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு வந்த உடனே ஹீரோ வந்து அவளை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கான். ஸோ நான் எது பண்ணியிருந்தாலும் அதுக்கு சாரி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கும்போது பெட்ரா வந்து எங்கள் அப்பா சொன்னாருந்தானே இப்போல்லாம் பேசிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கா. சரி, ஆமாம், உண்மையை ஒத்துக்கிறேன். உங்கள் அப்பா சொன்னதுனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு உன் மன்னிப்பெல்லாம் தேவையில்லை. எனக்கு நீ அவள் கூட பழக மாட்டேங்கிறத மட்டும் சொல்லு. நான் உன்னைய லவ் பண்ணுறதை தவிர வேறு எந்த தப்பும் பண்ணலை. உன்னை அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணுறேன். அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ என்னைய விரும்ப மாட்டேங்கிற, என் பக்கமே வர மாட்டேங்கிற. ஸோ எனக்கு வந்துட்டு எதுக்காக இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்க? இதுக்கும் மேலே எத்தனை நாள் தான் நான் பொறுத்து போயிட்டுருக்கிறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கத்திட்டுருக்காளா. நம்ம ஹீரோவும் தான் ஏற்கனவே விஷயம் தெரியுதுல்ல, எதுக்காக என்ன நொய் நொய்ங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு பெட்ராவும் அப்புறம் எதுக்காக என்னோட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்கள் அப்பா என்னைய கட்டாயப்படுத்தினாரு, அவருக்கும் எனக்கு ஒரு டீல் இருக்குது. ஸோ அதுக்காகத்தான் நான் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்ன உடனே இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. என்னோட பிரேக்கப் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் அவளை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி எல்லா மீடியாலையும் அந்த விஷயத்தை பரப்பி விட்ட, அவள் பேருக்கு எடுத்த, அவளை கஷ்டப்படுத்தினேன். அதுக்கப்புறம் என்னைய வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்கிட்ட இருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறேன். என்ன தான் நடந்துட்டுருக்கு அப்படின்ன உடனே அதுக்கு ஹீரோவும் நான் இதெல்லாமே ரிவெஞ்சுக்காக தான் பண்ணுறேன், இது உங்கள் அப்பாவுக்கும் நல்லா தெரியும்னு உடனே அப்போ என்னைய ஒரு டூலாக தான் நீ யூஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டுருக்கா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒருத்தர் வந்து இருந்துட்டு இருந்தா என்னால் வந்துட்டு எப்படி வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை எடுத்துக்க முடியும்? எங்கள் அப்பா எனக்கு வேறு மாதிரி சொல்லி வச்சுருக்காரு, உன்னைய சீக்கிரமாக பேசி என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நீ இங்கே இந்த மாதிரி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்காளா. அப்போ ஹீரோ உடனே அவளை சமாதானப்படுத்துகிறான். ஸோ அதுக்கப்புறம் அவளும் வந்து எனக்கு ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணு, நீ யாரோடையும் ஸ்லீப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஸோ இங்கே பார்த்தோன்னா ஹீரோயின் வந்து அப்செட்டாக உட்காந்துட்ருக்கால. அப்போ அங்கே டாவரா அவளை பார்த்து நம்ம ஹீரோவும் நீயும் ஸ்லீப் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உனக்கே அவனை பற்றி நல்லா தெரியும், ட்ரிங்க் பண்ணால் வந்து அவன் எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் எனக்கு தெரியும், ஆனால் என்னுடைய அண்ணனுக்கு அது தெரியாதுல்ல, அதனால தான் அண்ணா அவன் மேலே கோவமாக இருக்கான், நீ ஏன் விஷயத்த சொல்லலை அப்படின்னோடனே அவனுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, அதனால் இப்போ அவன் அதை துடிச்சிட்ருக்கான். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நீயும் உங்கள் அண்ணனும் இந்த விஷயத்தில் ஒரே மாதிரி தான் தெரியுமா? நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய நபரை நம்ப மாட்டேங்கிறீங்க, ட்ரஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஹீரோவை நான் ஹர்ட் பண்ணுறான் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவன் லவ் பண்ணுறாங்கிறது உனக்கு தெரியும்ல. ஸோ எதுக்காக அவனை நம்பாமல் தேவையில்லாமல் நீயே உனக்கான வழியை வந்து உண்டாக்கிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போகிறா. ஸோ அதுக்கு பிறகு இங்கே ஹீரோவும் அப்புறம் அந்த லாயர் ஃப்ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் ஆட்களை வந்து நியமிக்கிறாங்க. எதுக்குன்னா, ஹீரோவுடைய அக்கா இறந்து போன அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜில் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரோன் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. ஸோ அந்த ட்ரோன் வந்து கேப்சர் பண்ண வீடியோவில் இவங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆள் வச்சு தேடிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அந்த லாயர் வந்து ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுறான். அது என்னென்னா, ஹீரோடைய அக்கா இறந்த அன்னைக்கு அவங்க அக்காவும் டடாவும் வீட்டில் இருந்த சமயத்தில் மோட்டார் சைக்கிளில் ஒருத்தன் உள்ளே வந்திருக்கான். அவன் உள்ளே வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து டடாவுடைய கார் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கு. ஆனால் அந்த மோட்டார் சைக்கிள் வெளியில் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, அதுக்குள்ளே இந்த ட்ரோன் வந்துட்டு பேட்ரி போயிட்டு கீழே விழுந்திருக்கு. ஸோ அதோட கேமரா வந்து கட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து என்ன ஒரு அசம்ஷனுக்கு வரதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்த நாள் இந்த பெட்ரா பவர் அப்யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயினை வேலையிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணுறா. ஸோ இதனால் பிரமோத் வந்துட்டு அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். நீ எதுக்காக இப்படி பண்ணுற, என்ன காரணம், வேலையிட ஒரு ரீசனும் சொல்லலைன்னு உடனே அதுக்கு எவ்வளோ வேலையை ஒழுங்காக செய்யலைன்னு வச்சு சிஓ நான் உனக்கு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு பிடிக்கலன்னா நான் யாரை வேணாலும் சஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ நீ ரொம்ப வந்து வாய் பேசிகிட்டு இருந்தனா உன்னையும் வந்துட்டு வெயிட் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காளா. இதுக்கு பேர் பவர் அப்யூஸ். நீ வந்து ஒரு நல்ல பாஸாக கிடையாது. ஸோ நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தனா உங்கள் அப்பா கிட்டே போய் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அதை கேட்டோன்னே பெட்ராவும் தாராளமாக போய் சொல்லு, எங்கள் அப்பா வழியை என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சிரிக்கிறான். ஹீரோயினை ஏமாற்றி வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறா. ஹீரோவும் டாவும் சேர்ந்து போட்ட பிளான் இது. ஹீரோ வந்து அவகிட்ட பேசணுங்கிறதுக்காக. இவன் அவன்கிட்ட பேசுறதுக்கு மறுத்துட்ருக்கால. ஸோ இப்போ இங்கே ஹீரோ வந்த உடனே அவளுக்கு டாவோட பிளான் தெரிஞ்சிருது. டா அதுக்கு தான் முன்னாடி வந்துட்டு ஆர்டர் பண்ணுறங்கிற பேரில் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாளா. ஸோ இப்போ வந்து ஹீரோ அங்கே பேசணும்னு சொல்லும் போது எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஸோ நான் வந்துட்டு உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ளே பேசுகிறதெல்லாம் பேசிட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கட்டாயப்படுத்துறதுனால ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காளா. ஸோ அப்போ வந்து ஹீரோவும் திரும்ப வந்து இந்த ஃபோட்டோ விஷயந்தான் உனக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோயினும் நான் உன்னோட 5 வருஷம் பழகியிருக்கேன், ஆனால் நீ இந்த அளவுக்கு கேவலமாக பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல, உன்னையை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னோடனே நான் எது பண்ணாலுமே
உன் பிரதரை வந்து பழி வாங்குறதுக்காக தான் பண்ணுறேன்னு உன்கிட்ட பல முறை சொல்லிட்டேன். ஸோ என்னுடைய இன்டென்ஷன் ஒன்றை ஹர்ட் பண்ணணுங்கிறது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. ஸோ இதை சாக்கு வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை நாள் தான் நீ இப்படியே அலைஞ்சிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, எனக்கு நல்லாவே தெரியும் நான் உன்னைய லவ் பண்ணுறேன், உங்கள் அண்ணனை தான் வெறுக்கிறேன், அதனால் உங்கள் அண்ணனை எங்கே அடித்தா வலிக்குமோ அப்படி அடிக்கிறதுக்காக நான் நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதெல்லாத்தையும் கேட்டுட்டு ஹீரோயினும், சரி உன்னுடைய ரிவெஞ்சுக்காக என்னைய ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிற அப்படி தானே சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இதுக்கு மேலே நீ யாரை பற்றியும் யோசிக்க மாட்டேல, பெட்ராவோட பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னியே, எனக்கு வாக்கு கொடுத்தியே, செஞ்சியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோ பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே, நீ கண்டிப்பாக செஞ்சிருக்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியும், ஏன்னா நீ அவ்வளோ பெரிய சுயநலவாதி, ஒன்றை நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை, இதுக்கு மேலே இதை பற்றி நான் பேசவும் போகிறதில்ல, நீ எனக்கு போட்டு விட்டியே ரிங், அதுக்குடைய மதிப்பு வந்துட்டு இல்லாமல் போயிடுச்சு, ஸோ நானும் அதை கழட்டி எரிஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளுடைய கையை காட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாளா. உடனே ஹீரோயின் எதுக்காக கோவமாக கிளம்பி போகிறா, பேச்சுவார்த்தை ஒழுங்காக நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டுட்டு வரும்போது, ஹீரோவும் அதை விட நீ எங்கே போகணுன்னு சொல்லுவோன்னே கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிறான். என்னையை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. என்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரமோத் வந்து இப்போ அவளை பிக்கப் பண்ணிட்டு போகிறான்னா, அப்போ அவன் அந்த விஷயத்த சொல்கிறான், இந்த மாதிரி வந்து பேட்ரா அவளை சஸ்பெண்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை நாளைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டைம் லைனே அதில் கொடுக்கல அப்படின்னோடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. அப்போ எனக்கு வந்துட்டு என்ன வேலையே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, இதை நான் சும்மா விட மாட்டேன், என்னைய உடனே ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறா. அப்போ பிரமோத் வேணாங்கிறான், பட் ஆனாலும் இவ கேட்காம வந்துடுறா. ஸோ அதுக்கப்புறமா அங்கே பெட்ரா கிட்டே இவ பேசுறதுக்காக வரலாம். பெட்ரா அவகிட்ட தனியாக பேசணும்னு சொன்ன உடனே இங்கே ஹீரோயின் கன்வின்ஸ் பண்ணி பிரமோத் அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறா. அதுக்கப்புறமா இவங்க 2 பேர் பேசிக்கும் போது நம்ம ஹீரோயின் கேட்குறா, எதுக்காக எனக்கு இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கேன், நான் சத்தா தான் நீ வந்துட்டு நிம்மதியாக இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு வந்துட்டு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட இருந்துட்டுருக்கு, அதாவது நீ வந்து என்னுடைய பாய் ஃப்ரெண்டோட ஸ்லீப் பண்ணுறதுக்காக பலமுறை முயற்சி பண்ணிகிட்டு இருக்க, இப்போ கூட நீ அதை தான் பண்ணிட்டு இருப்ப இல்லையா, ஸோ எனக்கு உன்னையே சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, வருஷத்துக்கு முன்னாடி நான் விரும்பினவனை நீ தான் என்கிட்ட இருந்து ஸ்டீல் பண்ணிட்டு போனேன், இப்போ அவன் என் பக்கம் வந்துட்டான், ஸோ எல்லாமே எனக்கு சொந்தமாயிடுச்சு, நீ தோற்று போயிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பழிச்சு காட்டிட்டு இருக்காளா. அப்போ ஹீரோயினும், சரி நீ சொல்கிற மாதிரி உனக்கு தான் எல்லாமே கிடச்சிச்சில்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அந்த பேட்சாவும், அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, எனக்கு நீ அவன் பக்கத்துலேயும் என் பக்கத்துலேயும் இருக்கக்கூடாது, ஸோ அது வரைக்கும் உன்னைய சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டு இருக்கா. உடனே நீ வேலையை விட்டுட்டு இந்த விஷயமெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறா. எங்கள் அப்பா ஆஃபீஸ்க்கு வந்துட்டு எனிவே இப்படி பேசுறியா, உனக்கு அதுக்கு வந்து வேல்யூவே கிடையாது, நீ தான் வந்து ஹீரோவை என்கிட்ட இருந்து ஸ்டீல் பண்ண அப்படின்னு உடனே, ஹீரோ உன்னைய லவ் பண்ணவே கிடையாது, இன்ஃபேக்ட் நாங்கள் 2 பேருமே உன்னைய ஒன்றா தான் வெறுத்துட்டு இருந்தோம், ஸோ தேவையில்லாமல் அவன் உன்னைய காதலிச்சாங்கிற மாதிரியெல்லாம் கதை கட்டிக்கிட்டு இருக்காது, அதை நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை, ஸோ நீ மட்டும்தான் வெறித்தனமாக அவனை லவ் பண்ணேன், ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு என் மேலே சண்டையாக இருந்துட்டுருக்க, ஆனால் இனிமேல் நான் வந்து பொறுத்து போக மாட்டேன், நீ என்னை அரைஞ்சா பதிலுக்கு அறைவேன் அப்படின்னு சொல்கிறாளா. உடனே இந்த பேட்சாவும் நம்ம ஹீரோயின் அடிக்கிறா. ஹீரோயின் திரும்ப வந்து அதை 2 மடங்கு அடிக்க ஆரம்பிச்சிடுறா. ஸோ இப்போ தான் கொஞ்சம் அவளுக்கு சொரணை வந்திருக்கு போல். அதுக்கப்புறமா 2 பேரும் அங்கே கொலையாடி சண்டை போட்டுட்ருக்காங்களா. அங்கே ஆஃபீஸில் எல்லோரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் பெட்ராவுடைய அப்பா உள்ளே வராரு. ஸோ சண்டையை விலக்கி விட்டுட்டு, இதெல்லாம் ஆஃபீஸ் ரூம்னு நினச்சிங்களா, கொஞ்சமாவது ப்ரொஃபஷனல் மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கத்திட்டு இருக்காரா. உடனே அந்த பெட்ரா வந்து பைத்தியக்காரி மாதிரி கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறா. அவள் தான் எல்லா பிரச்சனையும், அவளை வந்துட்டு இங்கே இருக்க விடக்கூடாது, அவளை முதல்ல இங்கேருந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காளா. நீ முதல்ல போ, நான் உங்ககிட்ட அப்புறம் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லி பெட்ராவை தனியாக அனுப்பி விட்டுடுறாரு. அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, உன்னுடைய சஸ்பெண்ட் விஷயத்தை நான் ஆல்ரெடி வந்து கேன்சல் பண்ணிட்டேன், நீ இங்கே எப்பவும் போல் ஒர்க் பண்ணுறதுக்காக வரலாம், ஆனால் இங்கே இந்த மாதிரி வயலன்ஸுக்கு வந்து இடம் கிடையாது, ஸோ இந்த மாதிரி அடிக்கிறது செய்கிறதுன்னு இருந்துச்சுன்னா நீ வேலையை விட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி வார்ன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா தன்னோட பொண்ணையை போயிட்டு தனியாக வந்து பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறாரு. அவளை என்ன சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறாதீங்க, ஹீரோயின் தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை பண்ணா, ஹீரோயினை லவ் பண்ணவே கிடையாதுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காளா. அதுக்கு அவங்க அப்பாவும், நீ இங்கே பவர் அப்யூஸ் பண்ணுற, உனக்கு அவன் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு சரியானது தான், நீ விரும்புகிறவனை அவள் வந்து ஸ்லீப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கா, அதெல்லாம் எனக்கு புரியுது தான், இருந்தாலும் இப்போ நீ பண்ணுறது தப்பு, நீ ஒரு சிஇஓனா அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீ நடந்துக்கிட்டால் தான் மக்கள் உன்னைய மதிப்பாங்க, கம்பெனிக்கும் அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நைட்டு ஹீரோவை கால் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிடுறாரா. அந்த சமயத்தில் அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து திரும்ப ஒரு சதி திட்டம் போடுறாங்க. அது என்னென்னா, ஹீரோவும் பார்த்துக்கிறனால தானே பிரச்சனை வருது, ஸோ தன்னுடைய பொண்ணு வந்து சந்தோஷமாக இருக்கணும், இந்த மாதிரி சாமியாட்டம் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு, பேசாமல் நீ வந்து என் கூட வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிரு, என்னுடைய கேபினுக்கு வெளியிலேயே உனக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன், ஸோ எனக்கு வந்து நீ ஹெல்ப்ஃபுல்லாக இரு, என்னுடைய வருங்கால மருமகன்ல அப்படிங்கிற மாதிரி பெட்ராவுடைய அப்பா பேசுகிறாரு. உடனே பெட்ரா பல்ல காட்டிக்கிட்டே இருக்காளா. ஹீரோ வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் அந்த இடத்துல வந்துட்டு செம்மையாக வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு தாங்கிக்கிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாகவே இருந்துட்டுறான். இப்போ அதே மாதிரி தான் இந்த பெட்ரா வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஸ்லீப் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அவன் குளிச்சுட்டு இருக்கும் போது உள்ளே வந்துட்டாளா. வந்துட்டு நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்து, எனக்கு என்னன்னே தெரியல, உன்னை ஆரம்பத்துலேருந்தே சரி பார்க்கும் போதெல்லாம் வந்து எனக்கு உன் கூட வந்து ஸ்லீப் பண்ணணுன்றது எண்ணத்தை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, ஆனால் நீ தான் இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, இப்போ அதுக்கான டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராளா. அதுக்கு நம்ம ஹீரோவும், எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப யாராவது சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், சீக்கிரமாக
எனக்கு அவங்க மேலே வந்து போர் அடிச்சு போயிடும். ஸோ எப்படா அவங்கள விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் யோசிப்பேன். இந்த விஷயம் வந்து நீ நம்பலைன்னா ஹீரோயின் கிட்ட கேட்டுப்பாரு, அவளுக்கு என்னைய பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டானா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹீரோயின் டாவ் மேலே கொஞ்சம் கோவமாக இருக்கான்னு சொல்லிட்டு டாவ் வந்து இப்போ பேசுகிறா. ஸோ உனக்கு தெரியாமல் நான் திருட்டுத்தனமாக ஹீரோ கூட பிளான் போட்டேன்னு உனக்கு என் மேலே கோவம் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு எந்த கோவமும் கிடையாது, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணுறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவனை ரொம்ப நம்புற, அவன் நீ லவ் பண்ணுறதா நீ நினச்சிட்டு இருக்க, அதனால எனக்கு நல்லது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறங்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் இது எங்கேயுமே போய் முடிய போகிறதில்ல, அதுதான் எனக்கு பிரச்சனையாக இருந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ கூடவே வந்துட்டு நீ எங்கள் அண்ணன் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு டடாவை பற்றி கேட்கும்போது, அதுக்கு அவ்வளோ உங்கள் அண்ணனை லவ் பண்ணுறேனா, இது என்னது வம்பா போச்சு, எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டீலிங்லாம் தான் உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ ஒரு முறை கூட எங்கள் அண்ணன் மேலே உனக்கு காதலே வரலையா, அப்புறம் எப்படி இத்தனை நாள் வந்துட்டு நீ கூட இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அதுக்கு அங்கே டா என்ன சொல்கிறான்னா, உங்கள் அண்ணன் நான் எதிர்பார்க்குற மாதிரி பர்சன் கிடையாது, எனக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளாஸ்லாம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு க்யூட்டான ப்ரொப்போசல் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன், கிட்டத்தட்ட உன் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி. ஆனால் இவங்க அண்ணனால் அந்த மாதிரியெல்லாம் இருக்க முடியாதுல்ல, அப்படி இருக்கப்போ உங்கள் அண்ணனை மாதிரி ஒரு பர்சனோட நான் எப்படி செட்டில் ஆவேன் அப்படின்னு கேட்குறா. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தோன்னா அடுத்த நாள் அந்த பெட்ராவுடைய அப்பாவுடைய ஆஃபீஸ்க்கு போகிறானா. அங்கே பார்த்தா அவனுக்கு டம்மி பீஸாக தான் உட்கார வச்சுட்றாங்க ஒரு ரூமை கொடுத்து. ஸோ ஹீரோவும் பரவாயில்ல, இதுங்களுடைய பிளான் எல்லாம் தான் நம்மளுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவனுடைய லாயர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு மொக்க போடுறது, அப்புறம் வந்து ஹீரோயினை பார்க்க போகலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் முடிவு பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வரால. அந்த சமயத்தில் பார்த்தா அவளை வேறு ஒரு ஃப்ளோருக்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஸோ அவள் டவுட் ஆகிட்டு கொஸ்டின் பண்ணுறா. அதுக்கு பிரமோத் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய ஃப்ரெண்டு சொல்கிறா. உடனே பிரமோதுக்கு கால் பண்ணி கேட்குறா, இந்த மாதிரி எல்லாரும் காசு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து இன்னும் நடக்காது, நீ கவலைப்படாத, உனக்கு சேலரி அப்படியே தான் இருக்கும், ஜஸ்ட் டெசிக்னேஷன் மட்டும்தான் மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்ரா அவனையே தொல்லை பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் உனக்கு தனி ஃப்ளோரில் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறமா ஹீரோவுடைய லாயர் ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரான். இவன் ஹீரோ கிட்ட பேசுறதுக்கு மறுத்துடுறாள். அதனால சப்போர்ட்டுங்கிற பேரில் இவன் வந்திருக்கான். ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கும்போது அவங்க பேச வரதை நம்ம கேட்டால் தானே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு புரிய வரும், ஒரு குட் பாய் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின் மறுத்துடுறா. ஸோ இவன் வந்து விடாமல் வந்து அவளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹீரோயினும் சரி நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுடுறா. ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, இவன் கிளம்பி போயிடுறானா. அதுக்கப்புறம் ஹீரோவுடைய பிளான் போட்டு இவன் ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு புதுசாக ஒரு போய் சொல்கிறான். என்னன்னா, உங்கள் அண்ணனுடைய கேஸில் ஒரு விஷயம் வந்து கிடச்சிருக்கு, அது ரொம்பவே வந்து கிரிட்டிக்கலான ஒரு விஷயம், நான் உங்ககிட்ட நேரில் பார்த்து தான் பேசணும், உன் வண்டியை நிறுத்திட்டு என் வண்டியில் இந்த இடத்துல வந்து ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹீரோயின் அவன் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்து ஏறாளா. ஏறினதுக்கப்புறம் தான் வண்டியில் இருக்கிறது அந்த லாயர் கிடையாது ஹீரோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறா. ஸோ இதெல்லாம் உன் வேலை தானா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு அந்த லாயருக்கு கால் பண்ணும்போது அந்த லாயர் திரும்ப தான் சொல்கிறான், இப்போ ஹீரோவால் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அவன் உன்னுடைய கடைசியாக ஒரு முறை பேசணும், உனக்கு வந்து அப்பாலஜைஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு எண்ணத்தோடு தான் வந்திருக்கான். ஸோ பேசி பார்க்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறான். ஹீரோயினும் சரி வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அவன் தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே இந்த இடத்துல என்ன எப்படிலாம் ஃபோட்டோ எடுத்து போட போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ அந்த ஃபோட்டோ தான் பிரச்சனையா, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன், உங்கள் அண்ணனை வந்து கோவப்படுத்துறதுக்காகத்தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினும் எனக்கு ஒரு மாதிரி தான் டைம் இருக்குது, நான் ஆஃபீஸுக்கு போகணும் திரும்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, எனக்கு முன்னாடியெல்லாம் நிறைய டைம் கொடுத்த, இப்போயே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் வந்தேன் உடனே. அதுக்கு ஹீரோயினும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் குட் பை சொல்கிறதுக்கும் 1 மணி நேரம்லாம் தேவைப்படாது, சீக்கிரம் சொல்லிட்டு முடி, நான் கிளம்பணும் அப்படின்ன உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம 2 பேரும் பண்ண தப்பு என்ன தெரியுமா, உங்கள் அண்ணனுக்கும் என்னுடைய அக்காவுக்கும் நம்ம கூட பிறந்தது மட்டும்தான், ஸோ அவங்க இல்லைனா நம்ம பிளான் பண்ண லைஃப் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கும்ல, அவங்க 2 பேர் மேலேயுமே நம்ம அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சுருக்கிறதுனால தான் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு திரும்ப எப்படியோ அவனுடைய லவ்வை சொல்லி அவங்களுடைய பழைய மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் கிண்டி விட்டு இவளையும் அவன் பக்கம் இழுத்துடுறான். இவளும் எப்பவும் போல் முட்டாள்தனமாக வந்துட்டு லவ்ங்கிற பேரில் அவன் எது சொன்னாலும் எது செஞ்சாலும் அவனை மன்னிச்சு ஏற்றுட்ருக்காளா. இப்போயும் அதே தான் இங்கே நடக்குது. ஸோ இப்போ வந்து இவன் ஒவ்வொரு டைலாகெல்லாம் பேசி அவங்க மெமரிஸ் எல்லாம் கிண்டி விட்டுட்டு என்னை எமோஷனல் ஆக்கிட்டு, என்னால் உன்னை லவ் பண்ணுறதை வந்துட்டு மறக்க மட்டும் முடியாது, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படி இப்படின்னு டைலாக் விட்டுறானா. திரும்ப 2 பேரும் ஸ்லீப் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இந்த கேசினோக்கு கேம்லிங் பண்ணுறதுக்கு வரான்ல, அப்போ இவனுக்குன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த சம்முங்கிற ஆளுக்கு இவன் பணம் கொடுக்கணுமா, பணம் இல்லை, அதனால் இவனுடைய +1 இவன் அந்த கேசினோக்கு உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறான். இந்த இடத்துல வந்து யூஸ்வலாக வந்து எல்லாரெல்லாம் ஈஸியாக உள்ளே வந்துட முடியாதுங்கிற மாதிரியான பிளேஸு. ஸோ இப்போ இவனுக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி இந்த ஆளை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறான். அந்த ஆளும் கொஞ்சம் நிறையா பணம்லாம் சம்பாதிச்ச உடனே இதோட உனக்கு எனக்கு கணக்கு முடிஞ்சிச்சு, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அங்கே கம்பல் பண்ணி அவனை அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறான். ஸோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கக்கூடிய அந்த கேம்லிங் இடத்துடைய ஓனர் இருக்கானா, அவன் இங்கே வந்து டடா கிட்ட பேசுகிறான். இன்றைக்கி வந்துட்டு நீ நிறையா சம்பாதிச்சிட்ட போல், ஸோ என்னுடைய காசெல்லாம் திருப்பி கொடு அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு டடாவும், அது நான் கூட்டிகிட்டு வந்தேன்ல, அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசுக்காகன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். அவன் சம்பாதிச்சு அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டான். நான் இனிமே தான் என்னுடைய கேமை விளையாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ ஹீரோ கணக்குப்படி இந்த ஆளோட ஒரு டீலிங் வச்சுருக்கான்ல இந்த ஓனர்கிட்ட. டடாக்கு வந்துட்டு எவ்வளோ பணம் கேட்டாலும் காசு கொடுத்துக்கிட்டே இரு, அவன் பெரிய கடங்காரனாகவே இருக்கணும், அவனுக்கு நிறைய இந்த இடத்துல நஷ்டமாகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அதுக்கு தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவன் இதை தான் வந்து பணத்துக்காகன்னு சொல்லி அப்பப்போ வந்து அவன் கேட்கும் போதெல்லாம் கொடுத்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷரும் கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ இந்த சம்முன்னு ஒருத்தன் வந்துட்டு போனான்ல, அவனை பற்றி இவன் விசாரிக்கிறான் டடா கிட்ட. தடாவும் வந்துட்டு அவனை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் திரும்பி இங்கே வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுட்டான். உடனே இவன் அதை ஹீரோவுடைய லாயர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு, நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு ஒரு நபர் இங்கே வந்திருக்கான், அவனுடைய பேர் மட்டும் தான் தெரிஞ்சுது, ஆள் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்மை பற்றி பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்கல்ல, அப்போ ஹீரோயின் வந்து இவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் உன்னைய மீட் பண்ணாலே இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து முடியுது, நமக்குள்ள என்ன சண்டையாக இருந்தாலும் சரி, நீ இப்படியெல்லாம் வந்துட்டு என்னைய கன்வின்ஸ் பண்ணி விட்டுடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்படி ஒரு லைஃப்க்கு தான் நம்ம ட்ரீம் பண்ணோங்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது, ஆனாலும் இப்படி ஒளிஞ்சு பார்த்துக்கிறது எனக்கு பிடிக்கல, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. ஹீரோவும் கொஞ்ச நாள் தான் காத்துட்டு நான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோயினும் என்னை ஹர்ட் பண்ணுறதுக்கு திரும்ப என்னைய நீ யூஸ் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சத்தியமாக இனிமேல் அந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறமா இவன் அங்கேருந்து ஹீரோயினை அனுப்பி விட்டுட்டு அங்கே அவங்க பெட்ராவுடைய அப்பாவுடைய ஆஃபீஸ்க்கு வரானா. அப்பா பார்க்கும்போது அவருடைய செக்ரட்டரியோடைய ஸ்லீப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இவருக்கு பார்த்தோன்னா 3-4 செக்ரட்டரிலாம் இருந்துகிட்ருப்பாங்க. ஹீரோ அது வந்து வந்தப்போ முடிச்சிட்டு இருப்பான் எதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவங்கள கையும் களமாக பிடிச்சதுக்கப்புறமா ஹீரோ நக்கலாக சிரிச்சிட்டு இருப்பானா. அதுக்கப்புறமா இவர் வந்து இவங்கிட்ட பேசுவார். ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய செக்ரட்டரிஸ் இருக்கிறதுக்கு காரணமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ பிரிம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். பிரிம்ங்கிறவங்க வந்து அவங்க வீட்டிலே இருப்பாங்க, மெயினான ஒரு செக்ரட்டரி மாதிரி. ஸோ அவங்களோட இவர் வந்து பெட்ராக்கெல்லாம் தெரிஞ்சே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார். பட் இங்கே வந்து இவர் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் பெட்ரா வயசுக்கு இருக்கிற பொண்ணுங்களோடையெல்லாம் இந்த மாதிரி பழகிட்டு இருப்பார். ஸோ இப்போ ஹீரோ வந்து தனக்கு ஒரு துடுப்புச்சீட்டு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணிக்கலாம் தேவைப்படுறப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறான். ஸோ பெட்ரா இப்போ என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோவோட மேக் அவுட் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அனுப்பி விட்டுட்டான் ஹீரோயினை வெறுப்பேற்றுறதுக்காக. ஸோ எங்கள் லைஃப்லும் உன் தங்கச்சி எவ்வளோ விடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ டடா எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் கிட்டே இதெல்லாம் காட்டுறான். பாத்தியா, இவனுடைய லட்சணம் வந்துட்டு உனக்கு பல முறை சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது, நீ எவ்வளோ அடிப்பட்டாலும் வந்துட்டு திரும்ப திரும்ப அவன் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்க, இப்போயாவது தெரிஞ்சுக்கோ, அவன் உன்னோடையே வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவன் அங்கே இன்னொருத்தி கூட தான் ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் காட்டிகிட்டு இருக்கானா. ஹீரோயினோடனே கோவப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி அவள் எந்த ஃபோட்டோஸ் அனுப்பினாலும் இனிமேல் என்கிட்ட காட்டாத அப்படின்னு சொல்லி கத்திட்டு போயிடுறா. ஸோ இப்போ அதை பார்த்துட்டு அவள் அப்செட்டாக வந்து உட்காந்துட்டு இருக்காளா. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா நீ நம்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டாவ் அங்கே கேட்டுட்டு வரா ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. உடனே இங்கே நம்ம ஹீரோயினும் ஃபோட்டோஸ்க்காக இல்லை, நான் வந்து ஒரு நல்ல குடும்பத்து பொம்பளையாகவே நடந்துக்கலை, யார் எதுவும் பண்ணக்கூடாதோ அதெல்லாத்தையும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னைய பார்த்தா எனக்கே அருவருப்பாக இருக்குது, உடம்பெல்லாம் கூசுது, நான் பண்ணுற காரியங்கள்லாம் நினச்சா, லவ்வுக்காக நான் இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது டாவும், நீ பண்ணது சரியாக தப்பாங்கிறது இப்போ முக்கியம் கிடையாது, நீ பண்ணக்கூடிய விஷயங்கள்னால உன் மனசு நிம்மதியாக இருக்கா அதை மட்டும் பாரு, ஸோ உன்னைய நீயே ஜட்ஜ் பண்ணிக்காத, உன்னுடைய ஹார்ட்டுக்கு என்ன வேணும் என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை மட்டும் பண்ணு, ஸோ உனக்கும் எனக்குமான வித்தியாசம் இதுதான், நான் எனக்கு எது வந்துட்டு தோணுதோ அது எல்லாத்தையும் பண்ணுவேன், அது நல்லதாக கேட்டதான்னு ஒரு முறை கூட யோசிக்க மாட்டேன், ஆனால் நீ திரும்ப திரும்ப யோசிச்சே வந்து குழம்பி போயிட்டுருக்க, ஹீரோ உன்னை லவ் பண்ணுறாங்கிறது அவ்வளோ உண்மையான ஒரு விஷயம், உன்னைய விட அதை நான் ரொம்ப நம்புகிறேன், அதுக்காகத்தான் அவனுக்கு பல முறை வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ நீ உன்னைய போட்டு குழப்பிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோ பார்த்தோன்னா இங்கே பெட்ரா வந்து ஸ்லீப் பண்ணதுக்கப்புறமா தனியாக கிளம்பி வந்து ஹீரோனுக்கு மெசேஜ் அனுப்புகிறான். பெட்ரா அவனுக்கு ஃபோனில் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சாங்கிறது எனக்கு தெரியும், அது எதையும் பார்க்காத நீனு, அதெல்லாம் கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி அனுப்புகிறான். ஹீரோயினும் வந்துட்டு இதெல்லாம் கண்டு காணாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறா. ஸோ இப்போ இவன் அவகிட்ட சேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்த பெட்ரா வந்துட்டு அங்கே தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே எல்லாமே தெரிஞ்சு படுத்து கிடக்கிறா. அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே நம்ம ஹீரோயினை பெட்ரா வெறுப்பேற்றா. நேற்று அனுப்பின ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தியா, தெளிவாக இருந்துச்சுல்ல, பிக்சர் குவாலிட்டியில் நல்லா இருந்துச்சுல்ல, இந்த மாதிரி நானும் ஹீரோவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம், உனக்கு இனிமேல் எங்கள் லைஃப்பில் இடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதுவும் தான் நடக்க போகுது. ஆக்சுவலாக நானும் ஹீரோவும் நாளைக்கு ஒர்க் விஷயமா, ஆக்சுவலாக அது வந்து எங்களுடைய சொல்லப்படாத ஒரு ஹனிமூன்னு வச்சுக்கோ, ஏன் அங்கே போகிறோம், போய் நேரம் காலம் பார்க்காம கண்ணா பின்னான்னு வந்துட்டு மேக் அவுட்டு ஸ்லீப்புன்னு சொல்லி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இங்கே வருவோம், வந்த உடனே எங்களுக்கு கல்யாணம் இருக்கும், கண்டிப்பாக இன்விடேஷன் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை வெறுப்பேற்றிட்டு அங்கேருந்து கிளம்புறாளா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவளை பிக்கப் பண்ணிட்டு போகிறான். ஸோ அவளை போய் திட்டத்தனமாக சந்திக்கிறான். அப்போ அவளும் நான் இந்த மாதிரி வந்துட்டு பதுங்கி பதுங்கி ஒருத்தன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டுலாம் இருப்பேன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கவே இல்லை, இப்போ கூட உன்னுடைய ஃபியான்ஸே என்னை பார்த்து உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆக போகுது, சீக்கிரமாக வந்துட்டு நீங்கள் 2 பேரும் ஹனிமூனுக்கு
ஹனிமூனுக்கு போக போகிறீங்க, நாளைக்கே கூட வந்து ஒரு ஹனிமூனுக்கு போகிறீங்க, ஒன்றா ஸ்லீப் பண்ணுறீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்கா. நான் எந்த அளவுக்கு என்ன யோசனையில் இருக்கேன்னு எனக்கே புரியல. நான் லவ்வுங்கிற பேரில் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேங்கிறது எனக்கே அருவருப்பாக இருக்குது. நான் எடுத்த முடிவுனால நான் இதெல்லாம் தாங்கிக்க தான் வேண்டும். இதெல்லாம் வந்துட்டு நான் எடுத்த முடிவுனால வந்த கான்சிக்வன்சஸ் தானே. ஸோ ஆரம்பத்துலேயே நான் உன்னைய விட்டு விலகி இருந்திருக்கணும். அது முடியாமல் ரொம்ப மடத்தனமான விஷயங்கள்லாம் நான் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் தான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் லெவன் மட்டும் சொல்கிறேன், ஆனால் அவளோட பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்கிறியே தவிர ஒன்றத்தையும் பண்ண மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு முணங்கிக்கிட்டே இருக்கா. ஹீரோ பதில் எதுவுமே சொல்லாமல் இருக்க, ஹீரோயின் வந்துட்டு இங்கெல்லாம் வரதுக்கு எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா, இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வரவங்கெல்லாம் ஒரு நல்ல பொம்பளையாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோவும் நீ படுற அதே கஷ்டத்தை தான் நானும் பட்டுட்டு இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒன்றா ஹர்ட் பண்ண மாட்டேன், இனிமேல் நம்ம இப்படி ஹோட்டலுக்குலாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக முடிவு பண்ணிவிட்டு இவன் போய் பெட்ராவோட அப்பாவை பார்க்குறான். அந்த சமயத்தில் பெட்ராவோட அப்பாவுக்கு கொஞ்சம் வந்து பிளாக்மெயில் பண்ணுறான். ஸோ பெட்ராக்கு நீங்கள் உங்கள் செக்ரட்டரிஸோட ஸ்லீப் பண்ணுறது தெரியக்கூடாது அப்படின்னாக்கா, பெட்ரா நாளைக்கு வேலைக்குன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போகும்போது அவள் வரக்கூடாது, அவளை நீங்கள் தான் தடுத்து நிறுத்தணும், போகிறது நான் மட்டுமா தான் இருக்கணும் அப்படின்ன உடனே நீ என் பொண்ணை சீட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் கேட்குறாரு. அதுக்கு இவனும் அதெல்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு வேற ஒரு பிளான் மனசில் இருக்குது, அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அப்படின்ன உடனே இந்த முறை வந்து நீ சொல்கிறேங்கிறதுக்காக பெட்ராவை நான் கூட அனுப்பாமல் அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிடுறேன், ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டே என்ன அடிக்கடி பிளாக்மெயில் பண்ணலான்னு மட்டும் நினச்சிடாது, அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கும் கொடுக்குறாரு. இந்த கெசினோடைய ஓனர் இப்போ டடா கிட்ட காசு கேட்டுட்ருக்காரு. டடாவும் நான் சம்பாதிச்சதுக்கப்புறம் கொடுக்குறேன், இப்போ வரைக்கும் பணம் கொஞ்சம் லாஸ் ஆகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஸோ இப்போ அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றே என்கிட்ட பணத்தை கொடு, அப்படி இல்லைனா நீ வந்து என்கிட்ட வேற ஒரு டீலிங் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. என்ன டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும்போது, உன்னுடைய தங்கச்சி ரொம்ப அழகாக இருப்பா, நான் பார்த்துருக்கேன், பேசாமல் உன் தங்கச்சி என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டடாக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதே, என் தங்கச்சியை தப்பாக பார்த்தனா கூட உன்னை உசுரோட விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கத்துறான். ஸோ இதை கேட்ட உடனே, நான் வந்து உன்னைய கட்டாயெல்லாம் படுத்தலப்பா, நான் உனக்கு ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன், ஆக்சுவலாக வந்து உன் தங்கச்சியை எப்போ பார்த்தனோ அப்போலேருந்தே வந்து அவள் என் கண்ணுக்குள்ளே தான் நின்றுட்டுருக்கா, அவளை நீ எனக்கு சொந்தமாக்கிக்க விட்ட அப்படின்னாக்க உன்னுடைய கடன் எதையுமே நீ திருப்பி கொடுக்க வேண்டாம் அப்படின்ன உடனே உன் கடனெல்லாம் கண்டிப்பாக சீக்கிரம் அடைப்பேன், என் தங்கச்சியை பற்றி இந்த மாதிரி பேசாத அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்றான்ட்டாரா. ஸோ இங்கே பார்த்தோன்னா இந்த டாவும் ஹீரோவும் சேர்ந்து இப்போ திரும்ப பிளான் பண்ணுறாங்க. ஹீரோயினை அடுத்த நாள் வந்து ஹீரோ அங்கே வேறு ஒரு ஊருக்கு போகும்போது ஃப்ளைட் ஏறி ஹீரோயினும் வந்து வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்கேஷன் மாதிரி இருக்கும், அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. டா வந்து ஹீரோயின் இருக்கக்கூடிய கோவத்தில் வருவாளான்னு எனக்கு தெரியலை, பட் ஆனாலும் நான் பேசி பார்க்குறேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு வராளா. ஸோ இப்போ ஹீரோ கொடுத்துருக்கக்கூடிய டிக்கெட்டையும் அவள்கிட்ட கொடுத்துட்டு, நீ இந்த மாதிரி கிளம்பி போனால் நல்லா இருக்கும்னு தோணுது, அவன் உனக்காக தான் இவ்வளோ சிரமப்படுறான், அது இதுன்னு அவளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருக்கா. ஹீரோயின் வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில் ஏர்போர்ட்டில் ஹீரோவை ட்ராப் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ இப்போ பெட்ராவுடைய அப்பா என்ன பண்ணுறாரு, பெட்ராக்கு வேலை இருக்குது, கொஞ்சம் கெஸ்டெல்லாம் வராங்க, அவங்கள இன்வைட் பண்ணணும், ஸோ ஹீரோ கூட நீ போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து இருக்க வச்சிடுறாரு. கூடவே அவர் வேற ஒரு ஊருக்கு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்காக கிளம்பி போகிறதா அவருடைய செக்ரட்டரி கூட கிளம்பி போகிறாரு. அவரும் அவரோட செக்ரட்டரியும் வந்துட்டு கூத்தடிக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. பட் ஹீரோக்கு மட்டும் தான் இந்த விஷயம் தெரியும். ஸோ பெட்ரா கிட்ட வேலை இருக்கிற மாதிரி வந்து காட்டிட்டு நடிச்சிட்டு இருக்காரா. ஸோ இப்போ பெட்ரா வந்து ஹீரோவை வழி அனுப்ப வரேன்ட்டு வந்திருக்கா. ஹீரோக்கு அங்கே டா வந்து மெசேஜ் அனுப்பிடுறா, இந்த மாதிரி ஹீரோயின் கிளம்பிட்டா, இந்நேரம் ஏர்போர்ட்டில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு. இப்போ உடனே ஹீரோ அந்த மெசேஜை பார்த்துட்டு சுற்றி முற்றி தேடிட்டே இருக்கானா. அதை வந்து கரெக்டாக இந்த பெட்ரா கவனிச்சிடுறா. ஸோ யாரை தேடுறான் அப்படின்னு இவ சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வரக்கூடிய ஹீரோயின் கண்ணில் பட்டோடனே இவளுக்கு வெறி பிடிச்சிடுது. உடனே ஹீரோயின் கிட்ட போயிட்டு, நீ எதுக்காக இங்கே வந்தன உடனே, நான் எதுக்கு வந்தால் உனக்கு என்ன, உங்ககிட்ட நான் ஏன் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இல்லை நீ வந்து என்னுடைய ஹஸ்பண்டை பார்க்கறதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்ரா கட்டுறா. உடனே ஹீரோயினும் அப்படிதான் இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாளா. கிட்ட இவ்வளோ திமிரா பேசுறியா அப்படின்னு பெட்ரா கத்திக்கிட்டு, இப்போ ஹீரோ போகக்கூடிய அதே ஊருக்கு தானே நீயும் போகிற, அவனோட ஸ்லீப் பண்ண தானே போக போகிற அப்படின்னு உடனே ஆமான்னு சொன்னால் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாளா. ஸோ உடனே பெட்ராக்கு கோவம் வந்துடுது, என்கிட்ட திரும்ப திரும்ப எதிர்த்து பேசுகிற, என்கிட்டே வந்துட்டு என் ஹஸ்பண்டோட ஸ்லீப் பண்ண போகிறேன்னு சொல்கிறியா, அவனையெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவளுடைய முடியை பிடிச்சி இழுத்து அவளோட சண்டை போடுறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஸோ ஏர்போர்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு முன்னாடி 2 பேரும் அடிச்சுக்கிட்டு உருண்டு பிறண்டுட்டுலாம் இருக்காங்களா. இது எல்லாருமே வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காகலாம் ஆரம்பிச்சிடுறாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு. ஸோ அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை காணுமேன்னு சொல்லி காத்துட்ருக்கான் வெயிட்டிங் ஏரியாவில். அவனுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திட்டா. ஸோ இங்கே வீட்டில் இருக்கிற எனக்கு அங்கே என்ன நடக்குதுங்கிறது தெரியுது, உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் அனுப்பி விட்றாளா. ஹீரோவும் இங்கே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத வீடியோவில் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ அடுத்தது டா வீட்டுக்கு வந்துட்டு எப்பவும் போல் உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணிவிட்டு கோர்த்து விட்டுட்ருக்கா. ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கா, 2 பேரும் ஏமாற்றிட்டு போய் ஸ்லீப் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு பெய்யாளறிட்டு இருக்காளா. அவங்க அப்பாவும் அங்கே ஹீரோவும் இவளும் ஒன்றா போகிறத பார்த்தியான்னு உடனே, இல்லை ஹீரோ தான் முதல்ல போனால் இவ பின்னாடியே வந்தா அப்படின்னு சொன்ன உடனே, நீயாவே அப்புறம் எதுக்காக அசியூம் பண்ணிக்கிறா அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்கன்னு சொல்லிட்டு
அவள் சும்மா கூட அங்கே வந்திருக்கலாம்ல, ஆனால் இப்போ தான் அவள் அங்கே போகவே இல்லைல்ல, எதுக்காக நீ தேவையில்லாமல் மனசார வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கிட்டு இந்த அளவுக்குலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குன்றது தான் புரியல. உனக்கு யாரையாவது அடிக்கணும் ஏதாவது செய்யணும்னா ப்ரைவேட்டில் இருக்கும்போது பண்ணி தொலை, இந்த மாதிரி பப்ளிக்கில் ஏன் மானத்தை வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணி விட்டுடுறாரு. ஏன்னு இப்போ பிரமோதை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கே வந்துடுறாளா. ஸோ இப்போ பிரமோத் வந்து அவளை சத்தம் போட்டுட்ருக்கான். எந்த ஒரு விஷயம்னாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுன்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன்ல, இந்த பெட்ரா விஷயத்தில் இப்படி அலட்சியமாக இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ பாரு, பப்ளிக்கில் இத்தனை பேர் அந்த வீடியோஸை வந்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு உன்னுடைய பேர் வந்து நாறிட்டுருக்கு. ஏற்கனவே ஹீரோ வந்து நியூஸ் ஸ்டேஷனில் உன்னோட பிரேக்கப் பண்ணதுக்குன்னு சொல்லிட்டு போட்டதே இன்னும் வந்து அடங்காமல் இருந்துட்டுருக்கு. எல்லாரும் உன்னை வேறு மாதிரி தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்கப்போ நீ ஏன் இப்பெல்லாம் பண்ணுற, அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவன் மோசமானவனு தெரிஞ்சும் எதுக்காக அவன் பின்னாடி சுற்றிட்டுருக்கன்னு உடனே ஹீரோயின் கோவப்படுறா. ஸோ நான் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் நான் டிசைட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் எல்லாருமே வந்து சொல்லி இதை பண்ணு அதை பண்ணுன்னு என்னைய வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பார்க்காதீங்க. ஸோ நான் என்னைய வந்துட்டு முடிவு பண்ணி என்ன ஒரு கான்சிக்வன்சஸ் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரமோத் கிட்ட கத்திட்டு இருக்காளா. அப்போ கரெக்டாக டடா அங்கே வந்துடுறான். நீ எதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போனேன்னு உடனே ஹீரோயின் அப்படியே திரும்ப கத்துறா. நான் எதுக்கு ஏர்போர்ட் போனால் உங்கள் எல்லாருக்கும் என்ன, சும்மா எல்லாரும் அதையே பற்றி கொஷின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் மனசில் தான் வந்துட்டு ஒரு விஷயம் வச்சுருக்கீங்கல்ல, அப்புறம் எதுக்கு சும்மா நோயின்னு என்னை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. உடனே டடாவும் நீ இப்போ ஹீரோக்காக தான் அங்கே போனியா பெட்ரா சொன்ன மாதிரி, அதுக்கு தான் வந்துட்டு அவள் அந்த மாதிரி சாமியானாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ கூட எல்லாரும் வந்துட்டு என்னையவே குறை சொல்லுங்கள், நான் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது நான் லவ்வுக்காக பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கெல்லாம் அது புரியவே மாட்டேங்குது, நான் பண்ணுறது தப்புன்னு மட்டும் எல்லாரும் வந்துட்டு என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பார்க்குறீங்க, நான் அப்படி என்ன தான் போன ஜென்மத்தில் பாவம் பண்ணணும், எல்லா நேரமும் வந்துட்டு எல்லாருக்கும் நான் பதில் சொல்லிக்கிட்டு தவறான விஷயம் செய்கிற மாதிரியே வந்துட்டு இருந்துட்டு இருக்கேன், ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சரியாக தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு கத்திட்டு அங்கேருந்து கிளம்புறாளா. அப்போ டடா அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வெளியில் வரான். திடீர்னு மயக்க போட்டு கீழே விழுந்துடுறான். உடனே வந்துட்டு பிரமோதும் ஹீரோனும் சேர்ந்து அவனை ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் கிட்ட என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டு கேட்கும்போது டாக்டர் சொல்கிறாங்க, அவர் கண் முழிச்சிட்டாரு, ஆனால் வந்து அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடியாக இல்லை, ஸோ ஒரு ஸ்கேனோ இல்லை ஒரு எக்ஸ்ரேவோ எடுத்து பார்த்தா தான் என்ன பிரச்சனைன்னு தெரியும், பட் அதுக்கு அவர் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு, ஸோ அது வரைக்கும் என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, இப்போதைக்கு பெயின் கில்லர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் அண்ணாவை சந்திச்சு நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஒத்துழைப்பு செய்யி, சிடி ஸ்கேன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது அவன் சத்தம் போடுறான், இது சாதாரண ஒரு தலைவலி தான், என்னையும் இந்த மாதிரி வந்துட்டு திரும்ப தலைவலி வந்தாலும் மயங்கி விழுந்துட்டாலோ ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிகிட்டு வந்து பெரிய இஷ்யூ ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய தலைவலி என்ன காரணம்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து கேட்டுக்கிட்டே சொல்கிறான். நீ இப்போ ஒர்க் பண்ணுறல்ல, அந்த இடத்துல நீ இருக்கிறது தான் எனக்கு தலைவலியே, நீ அந்த வேலையை விட்டுட்டு ஹீரோ கிட்டேருந்து விலகி வந்துட்டாலே எனக்கு தலைவலியெல்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹீரோ பெட்ரா 2 பேர்கிட்டேருந்தையும் விலகி இருக்கியா, அதுவும் நல்லா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஹீரோயின் பதில் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. உடனே டடாவும் ஹீரோவும் ஒன்றா தான் இருக்காங்கிறது இது எனக்கே தெரிஞ்சிருச்சு, ஸோ நான் போயிட்டு ஹீரோவை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறான்னா, உடனே அங்கே இருக்கக்கூடிய டாவும் கொல்றது தான் உனக்கு சொல்யூஷன் நினைக்கிறியா, ஒரு முறை தப்பிச்சிட்ட இன்னொரு முறை நீ தப்பிக்க மாட்டே அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன வளரிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறானா, எந்த ஒரு விஷயமே சீக்ரெட்டாகவே இருக்க போகிறதில்ல, எதுவாக இருந்தாலும் வெளிவரும் இல்லையா, அப்படி தான் எனக்கு ஏற்கனவே விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம் விஷயம் முழுசாக எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே இவன் ஷாக் ஆகிடுறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இதை பற்றி யார்கிட்டையும் இது வரைக்கும் சொல்லலை, அதனால் நான் எனக்குள்ளவே இந்த சீக்ரெட்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அதுக்கப்புறமா ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஹீரோ இங்கே டாக்கோட பிளான் போட்டு திருத்தனமாக அவளை பார்க்குறதுக்காக வரானா. அப்பா அவன் வாட்டுக்கு வந்து நல்லா ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து கோவப்பட்டு கேட்குறா, நீ இப்போ இங்கே வந்தது உன் ஃபியான்ஸுக்கு தெரியுமா, திரும்ப உன்னையே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட போகிறா, ஏற்கனவே என்னையை வந்துட்டு மீடியாவில் நார் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நல்ல ஏதாவது டெலிவிஷன்லேருந்து நீ பேட்டி எடுக்க வந்தாலும் வந்துடுவாங்க, எப்படி வந்துட்டு இவ்வளோ அசிங்கமாக மானங்கிட்டு போய் உன்னால் இருக்க முடியுது அப்படின்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவும் ஆக்சுவலாக வந்து ஏர்போர்ட்டுக்கு நான் உன்னைய வர சொன்னது உண்மை தான், ஆனால் அவளுக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிறதா எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது, நான் அங்கே வந்தது உன் கூட சேர்ந்து வரதுக்காக இல்லை, நீ கூப்பிட்டங்கிற மரியாதைக்காக நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு போகலான்றதுக்காகத்தான் வந்தேன், உன்னைய வழி அனுப்பிட்டு போகலான்ட்டு நின்னேன், கடைசியில் அவள் வந்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு, தேவையில்லாமல் எனக்கு தான் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காளா. உடனே நம்ம பேசாமல் முன்னாடி பிளான் பண்ண மாதிரி நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்ட நம்மளுக்கு ஸ்பெஷலான சான் ஃப்ரான்சிஸ்கோவே போயிடலாம், இந்த நாட்டை விட்டே போயிடலாம், இங்கே இருக்கனால தானே அந்த பெட்ராவால் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, ஸோ அங்கே போயிட்டா நம்ம 2 பேரும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழலாம், யாரை பற்றியும் யோசிக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது, அவள் உன்னைய போவிச்சுவாளா, அவளோட நீ இன்னும் பிரேக்கப் கூட பண்ணலையே அப்படிங்கும்போது நம்ம ஹீரோவும் அதெல்லாம் இல்லை என்னால் பண்ண முடியும், நீ யோசிச்சு பொறுமையாக சொல்லு, ஆனால் ஒரு விஷயம் நான் உனக்கு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன், அது என்னென்னா எனக்கு பதிலாக என்னுடைய ஜூனியரை நான் வேலைக்கு அனுப்பி வச்சுட்டேன், பெட்ராவை அவன் பார்த்துப்பான் சமாளிச்சுப்பான், ஸோ இப்போ நாளைக்கு வந்து நான் உன்னைய பிக்கப் பண்ணுறதுக்காக வருவேன், அடுத்த 4 நாட்கள் நீயும் நானும் ஒன்றா தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ ஹீரோயினும் வந்து நான் யோசிச்சு சொல்கிறேன்னு
உடனே யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, முதல்ல போயிட்டு அந்த பெட்ராவோட இல்லாமல் நீ வேலையை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ ஹீரோயின் அடுத்த நாள் காலையில் வந்து வேலையை குவிட் பண்ணுறாளா. அப்போ அந்த பெட்ரா வரா. நம்ம ஹீரோயின் கிட்ட நக்கல் பண்ணிக்கிட்டே வரும்போது அப்போ ஹீரோயினும் சொல்கிறா, இந்த மாதிரி நான் வேலையை விட்டுட்டேன், இனிமேல் வந்து உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்க போகிறதில்ல, அதனால் சும்மா என்னைய தேவையில்லாமல் அசிங்கப்படுத்தி ஏதாவது பேசுகிறேன்னா சப்புன்னு ஒரு அறை விட்டுட்டு போயிட்டே இருப்பேன், எதுக்கும் பயப்படாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ அந்த பெட்ராவும் நீ வேலையை விட்டுட்டியா, என்கிட்ட யாரும் சொல்லலையே அப்படின்ன உடனே என்னுடைய டைரக்ட் பாஸ் கிட்ட நான் ஏற்கனவே ரெசிக்னேஷன் லெட்டரை சப்மிட் பண்ணிட்டேன், ஸோ உன்கிட்ட சொல்லலை அப்படின்றதுலாம் வந்துட்டு எனக்கு ரீசன் கிடையாது, ரூல்ஸ் என்னவோ நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போகிறாளா. அப்போ அந்த பெட்ரா வந்துட்டு பைத்தியக்காரி மாதிரி சிரிக்கிறா. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே அவளை அப்படியே வினோதமாக பார்த்துட்டே இருக்காங்களா. உடனே எல்லாரும் என்ன வேடிக்கை பார்க்குறீங்க, வேலையை விட்டு தூக்காமல் அவளே கிளம்பி போயிட்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்களும் எல்லாரும் சந்தோஷப்படுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா. ஸோ அங்கேருந்து அவள் கிளம்புறதுக்கு முன்னாடி பிரமோத் வரானா, நீயே என்கிட்ட சொல்லாமல் வேலையை குவிட் பண்ணுற, என்ன காரணம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனை நாள் நீ தாக்கு பிடிச்சிக்கிட்டு தானே இருந்தேன், இப்போ திடீர்னு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கான். அவள் பதில் எதுவும் ஒழுங்காக சொல்லாமல் இருக்கா. அதுக்கப்புறம் அவனும் சரி நான் வந்துட்டு திரும்ப உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட திரும்ப அவனுடைய லவ் வந்து கன்ஃபஸ் பண்ணுறான் இன்டெரக்டாக. ஸோ அப்போ அவளும் உனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஸோ 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 2 பசங்களுக்கு நீ தான் ஹீரோ மாதிரி, நான் உனக்கு சரியானவ கிடையாது அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக சொல்லிடுறாளா. உடனே பிரமோதும் வந்துட்டு நல்லா கலங்கி போயிடுது அவனுக்கு. ஹீரோயின் வந்துட்டு கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ண போகிறாங்கிறத அவன் தெரிஞ்சு தான் சொல்லியிருப்பான், இருந்தாலும் அவன் சொல்கிறத வந்து அவனால் ஏற்றுக்க முடியாமல் இருக்கும். சரி அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவது இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும் போது ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிறா. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே அவளுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. டாவ் வந்து உங்கள் அண்ணனை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போ ஹீரோயினும் டாவை பார்த்துட்டு நீங்கள் அண்ணன் லவ் பண்ணுறியா அப்படின்னு உடனே இங்கே இருக்கவங்க யாருக்குமே தெரியாது, எல்லாரையுமே அதை இவ வந்து டடாவை எப்போவுமே அங்கிள் தான் கூப்பிடுவா. ஸோ எல்லாருமே அங்கிளுக்கு நான் ஒரு பொண்ணோ இல்லை நீசோன்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அங்கிளால் வந்துட்டு நான் எதிர்பார்க்கக்கூடிய ரொமான்ஸ் எல்லாம் கொடுக்கவே முடியாது, அதனால நானும் அங்கிளும் ஒன்றா இருக்கிறதுக்குலாம் சாத்தியமே கிடையாது அப்படிங்கும் போது எங்கள் அண்ணன் நிஜமாவே உன்னைய லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. டாவும் நாங்கள் ஆல்ரெடி டீலிங் போட்டு தான் வச்சுருக்கோம், இந்த மாதிரி எங்களுக்குள்ளே வந்து எப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வேற ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிச்சோ அப்போ வந்து நாங்கள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வரானா. அப்போ டாவ் கிட்ட நம்ம ஹீரோனை பற்றி கேட்குறான். ஸோ இப்போ தான் உனக்கு வீட்டும் தெரிஞ்சது, இப்போ தான் உன் தங்கச்சி ஞாபகமும் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும் போது வேலையை விட்டுட்டான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அதுக்கு தான் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தேன், அவகிட்ட பேசணும்னு சொல்கிறான். டா வந்து அவளை எப்படியாவது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ இந்த சமயத்தில் தான் வந்து அவளை கூட்டு போகிறதா சொல்லியிருக்கானா, அதனால அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. பட் ஆனால் இவன் விடாமல் நம்ம ஹீரோனை போயிட்டு பார்க்கும்போது ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் போக மாட்டேங்கிற, மரியாதையாக ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடு அப்படிங்கும் போதெல்லாம் இவன் அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ எதையும் கேர் பண்ணிக்காத, நீ இப்போ தான் அந்த வேலையை விட்டுட்டல, இனிமேல் நீ சந்தோஷமாக இருக்க பாரு, ஸோ இதுங்க ரெண்டத்தையும் பற்றி யோசிக்காமல் உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் பண்ணு, உன் லைஃப் இனிமேல் செமையாக இருக்கும், அண்ணா உனக்காக எதுனாலும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். அவனும் என்னையை விட்டுட்டு மட்டும் போயிடாத, நான் முதல்ல போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நான் போக மாட்டேன், ஆனால் வந்துட்டு டாவ் தான் உன்னையை விட்டுட்டு போக போகிறா நீ இந்த மாதிரி நடந்துக்கிறதுனால அப்படின்ன உடனே இவன் உடனே டாவ் பக்கம் திரும்பி கேட்குறான். நான் உன்னையை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறேன்னா என்ன, அதனால் நீ என்னையை விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். டாவும் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய டீலிங் தானே, இது வரைக்கும் வந்துட்டு நான் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலை, பட் எப்பயாவது அன்ஈஸியாக நான் ஃபீல் பண்ணேன்னா கண்டிப்பாக உன்னையை விட்டுட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இதனால் டடா வந்துட்டு நான் உன்னையே எப்போ அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், உனக்கிட்ட வந்துட்டு எப்போவுமே நல்லா தானே நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து டாவ் கிட்ட தனியாக இருக்கும் போது கேட்குறான். அதுக்கு டாவும் நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, அதனால தான் எனக்கு உன்கிட்ட போர் அடிக்குது அப்படின்ன உடனே இவன் அவளை ஃபோர்ஸ் பண்ணி வந்து மேக் அவுட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறானா. உடனே இவ வந்து அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறா. ஆக்சுவலாக அங்கே வரக்கூடிய ஹீரோவை இவ பார்த்துட்றா. ஸோ இப்போ டடாக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணாதான் ஹீரோயினை அவன் சேஃபாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு இவனோட மேக் அவுட்லாம் பண்ணிகிட்டு இருக்காளா. ஸோ அதுக்கப்புறமா இங்கே ஹீரோயினை அவன் கூட்டிகிட்டு ஓடிடுறான். அதுக்கப்புறம் இங்கே டாவும் இங்கே டடாவும் வந்து பேசிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டடா வந்து கேட்குறான், எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு நம்ம போட்ட டீலிங் நல்லா ஞாபகம் இருக்குது, நீ யாரையாவது நேசிக்க ஆரம்பிச்சிட்டா என்னையை விட்டு போயிடுவேன்னு சொன்னேன், எனக்கு அது நல்லாவே ஞாபகம் இருக்குது, என்னால் உன்னைய ஸ்டாப்பும் பண்ண முடியாது, ஆனால் நான் ஒரு விஷயம் மட்டும் உன்கிட்ட கேட்குட்டா, அந்த மாதிரி ஒரு நாள் வரதுக்கு முன்னாடி நான் செத்து போயிடணும்னு மட்டும் தான் நான் நினச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ எல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் சாகக்கூடிய ஆளே கிடையாது, ஸோ கண்டிப்பாக இந்த சாவை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்காத, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு டடாவும் திடீர்னு வந்துட்டு அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு நீ பேசாமல் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி வச்சுக்கலாம், எனக்கு இதெல்லாம் வந்துட்டு இந்த முறை சரியாக பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஒரு கல்யாணம் பண்ணி நல்லபடியாக அந்த கல்யாணத்தை லீட் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருந்துக்கிட்டு ஒய்ஃபை வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிட்டுலாம் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஸோ எனக்கு அதுக்கு சான்ஸ் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவன் ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிடுறா. நிஜமாக நான் கேட்குறேன் அப்படின்னோடனே சத்தியமாக உள்ளார மனசுலேருந்து கேட்குறேன், நீயே நீ விட்டுட்டு மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானா. 2 பேரும் எமோஷனல் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னாலாம் ஸ்லீப் பண்ணுறாங்க. ஹீரோயினை தனியாக ஒரு வீடுக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு
வரான். அந்த வீட்டில் இவங்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்புறம் ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரியான டெக்கார்ஸ் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ இங்கே தான் நம்ம இருக்க போகிறோம், யாரும் நம்மள 2 பேருக்கும் நடுவில் வர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டாளா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த நாட்கள் பார்த்தோன்னா பெட்லேயே அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்கறது அது இதுன்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி, அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ, அவங்க அக்காவுடைய டெத்துக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட எப்படி நடந்துப்பானோ அதே மாதிரியே நடந்துட்டு இருக்கானா. ஹீரோயின் ஒரு மொமெண்ட்டே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்போ தான் வந்துட்டு நம்ம லைஃப்பில் நம்ம கல்யாண லைஃப் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அதே மாதிரியே ஒரு மொமெண்ட்டும் இருந்துட்டுருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் டாவ் இவங்க 2 பேரையும் பார்க்கறதுக்காக வரா. அப்போ இவங்களோட பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அவள் சொல்கிறா, நான் ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேங்கிறது எனக்கு ஹீரோனோட முகத்தை பார்க்கும் போதே நல்லா தெரியுது. உங்கள் அண்ணனை நான் சமாளிச்சுக்கிறேன், எவ்வளோ நாள் சரி, நீ இங்கே இருந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போ ஹீரோ இந்த பக்கமாக தனியாக கிளம்பி போயிட்டு பெட்ரா கிட்ட வந்து வரக்கூடிய கால் அட்டென்ட் பண்ணுறான். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, பெட்ரா கால் பண்ணும் போதெல்லாம் ஒன்று இக்னோர் பண்ணிடுவான், அப்படி இல்லைனா அவகிட்ட ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு இருப்பான். ஸோ இப்போயும் அதே மாதிரி தான் இவ கால் பண்ணிட்டு இங்கே இருக்க ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது என்ன ஏதுன்னு கேட்டுட்ருக்காளா. ஸோ இவகிட்ட இங்கே நிறைய மழை பெய்யுது, அதனால தான் என்னால் உன்னை ரீச் பண்ண முடியல, ஷூட்லேயும் வந்து பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போய் சொல்லி வச்சுடுறான். தான் ஃபுட் குக் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டாவை கம்பல் பண்ணி சாப்பிட வைக்கிறாள் நம்ம ஹீரோயின். அப்போ டா சாப்பிட ஆரம்பித்த உடனே இங்கே டடாவுடைய ஃபுட்டோட இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃபுட்டெல்லாம் பாராட்டிட்டு இருக்கா. ஹீரோயினும் நீங்கள் நான் போய் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாளா. அப்போ டா வந்து ஹீரோவை பார்த்துட்டே இருக்கும்போது என்ன எதுக்காக இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கு அவளும் உன்னுடைய கண்ணில் இருக்குல்ல அந்த பார்வை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆக்சுவலாக ஹீரோனை நீ பார்க்கும் போதெல்லாம் உன் கண்ணில் வந்து அந்த லவ் இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதுக்காக ரொம்ப ஏங்கியிருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரியாக சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ என்னையே அடிக்கடி சந்திக்கிறதுக்காக வா, எல்லாம் நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். நீ சரியான பிளேயர் தான், நான் உன்னையெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்லை எனக்கு உன்னால் வேலையாகணும், டடாவை பற்றி நீ தான் எனக்கு மானிட்டர் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ நானும் வந்துட்டு உனக்கு ஒரு டூலாக மாறிட்டேனா இப்போ ஹீரோயினை மாதிரி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது உனக்கு சம்மை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு என் லாயர் ஏதோ ஒரு விஷயம் அவகிட்ட நீ வளர்னதாக சொன்னா, உனக்கு அந்த சம்மை பற்றி என்ன தெரியும்னு உடனே இதை யார்கிட்டே சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே தெரியாமல் டடா வந்து எனக்கு கால் பண்ணிட்டான் போல், பட் நான் வந்து அங்கே மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருந்ததுனால ஃபோன் காலை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டட் வாய்ஸை போட்டு விடுறா. அதில் பார்த்தா டடா வந்து சம் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரியான இடங்கள் எல்லாத்துலேயுமே ஃபிங்கர் பிரிண்ட்ஸை ரிமூவ் பண்ணு, இங்கே நடக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, அப்புறம் என் தங்கச்சி பேசும்போது மியூசிக் ஆன் பண்ணி விட்டுடு, நான் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, இதை மட்டும் வந்துட்டு தெளிவாக செய் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்த உடனே ஹீரோக்கு கோவம் வந்துடுது. நான் நினச்ச மாதிரி தான் இவன் எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கான், ஹீரோயினையும் சேர்த்து ஏமாற்றிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ இந்த கிளிப்ஸ் எல்லாம் பத்திரமா உங்ககிட்டே இருக்கட்டும், நான் தேவைப்பட்டா வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். டாவும் அதுக்கு என்ன சரி அப்படிங்கிறா. உடனே உனக்கு மனசு கஷ்டமா இல்லையா டடா வந்து மாட்டி விடுறதுக்கு அப்படின்னு உடனே பர்சனை காட்டி கொடுக்கறதுக்கு நான் எதுக்காக பயப்படணும், தப்போ பண்ணிட்டா தானே நான் அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஹீரோக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. அந்த சம் இருக்கான்ல அவனை கொஞ்சம் ஆட்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு அவனை துரத்தி அடிச்செல்லாம் பிடிச்சிடுறாங்க. ஸோ ஒரு வேர் ஹவுஸில் கொண்டு போயிட்டு கட்டி வச்சுட்டு அவனை தலைகீழ போட்டு நிறைய சுடு தண்ணியில் முக்கி எடுக்கிறது அது இதுன்னு அவனுக்கு வந்து சிவியராக பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணுறது யாருன்னா அந்த கெசினோவுடைய ஓனர். அவனுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தானா நம்ம ஹீரோ தான். ஸோ எங்கள் அக்காவுக்கு வந்துட்டு நீ ஏதாவது பண்ணணும்னு நினச்சி இல்லையா, அதனால் எனக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவனை இந்த மாதிரி பண்ண வச்சுட்டு தொங்க விட்டுட்டு சீக்கிரமாக வந்து அவன் பண்ணின தப்பாக அவன் இங்கே கன்ஃபஸ் பண்ணணும், டடாவை பற்றி மாட்டி விடணும், அதுக்கான ஏற்பாடை பண்ணுன்னு சொல்லிடுறான். ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா பெட்ரா வந்து ஹீரோ மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சு அவங்க அப்பா கிட்ட புலம்பிட்டுருக்காளா. அவங்க அப்பா உடனே ஃபோன் பண்ணி ஹீரோக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. இந்த மாதிரி என் பொண்ணு வந்து உன்னைய சந்தேகப்பட்டுருக்கா, நீ எங்கே இருக்க என்ன ஏதுலாம் நான் சொல்லிட்டு நோண்ட போகிறதில்ல, ஆனால் அவகிட்ட நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும், நான் ரிட்டன் வரப்போ என் பொண்ணு சந்தோஷமாக இல்லைனா உன்னைய சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னும் நாளைக்கு காலையில் நம்ம 2 பேரும் திரும்ப பிரிய போகிறோம்ல, எனக்கு உன்னை விட்டுட்டு போகிறதுக்கே பயமாக இருக்குது, நீ பெட்ராவோட வந்து பிரேக்கப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க, பட் திரும்ப அவள் உன்னை என்னையெல்லாம் பண்ணிட்டு லாக் பண்ணி வைக்க போகிறான்னு எனக்கு தெரியல, அங்கே போன உடனே திரும்ப வேதாள முருகமனம் ஏறின மாதிரி என்கிட்ட வராமல் அவள் பக்கமே போயிடுவியோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவும் இந்த முறை அப்படி நடக்கவே நடக்காது, நான் பெட்ராவுடைய அப்பா ஊர்லேருந்து வந்த உடனே அவர்கிட்ட போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட போகிறேன், இங்கே எனக்கும் அவங்க பொண்ணுக்கும் வந்துட்டு ஒன்றா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு, ஸோ நான் இந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ணிக்க போகிறேன், அதுக்கான கான்சிக்வன்சஸ் எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், இனிமேல் செத்தாலும் நான் சத்தியமாக வந்துட்டு உன்னைய லவ் பண்ணிக்கிட்டு உனக்காகத்தான் சாவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் டைலாக் விட்டுட்ருக்கான். அவன் அடுத்த நாள் காலையில் ஊருக்குள்ளேருந்து வந்த மாதிரி இப்போ பெட்ராவும் அவனும் தங்கியிருக்கக்கூடிய வீட்டுக்கு வரானா. அங்கே பெட்ரா அவனை பார்த்த உடனே போய் பலார்னு ஒரு அறை விட்றா. ஸோ எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுவும் தெரியாத மாதிரி கேட்டுட்ருக்கியா, இத்தனை நாள் நீ எங்கே போன என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாதா, ஹீரோயின் கூட தானே போய் 4 நாளும் வந்துட்டு ஸ்லீப் பண்ணிகிட்டு இருந்திருக்க, ஸோ என்கிட்ட வேலைக்கு போகிறேன்னு சொல்லி
ஏமாற்றிட்டு இந்த வேலையெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அதுக்கு ஹீரோவும் நீ ஏதோ உளறிட்டுருக்கன்னு உடனே அவளுடைய பேக்கெல்லாம் போயிட்டு தூக்கி போட்டு செக் பண்ணிகிட்ருக்கா. அங்கே மழை பெய்யுதுன்னு ஏன் உன் ட்ரெஸ்ஸில் ஏன் அப்போ சேர் இல்லை, உன் ட்ரெஸ் ஏன் ஈரமாக இல்லை, அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஆல்ரெடி ஃப்ளைட்ஸ் எல்லாத்துலேயும் செக் பண்ணிட்டேன், நீ இன்றைக்கி போர்டாகவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் எனக்கு நீ ஊருக்கு கிளம்புனியும் அன்றைக்கி ரிட்டர்னும் வந்துட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி. ஸோ இது எல்லாமே எனக்கு தெரியும், இந்த மாதிரி நீ வந்துட்டு சீட் பண்ணுறதுக்காகத்தான் இப்போ வந்து இது எல்லாத்தையும் பழி போட்டு பண்ணிகிட்ருக்கிற, உனக்கும் அறிவில்லை அவளுக்கும் அறிவில்லை, உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெறித்தனமாக கத்திட்டுருக்காளா. ஸோ ஹீரோவும் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுறது கவனி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவளோ அவனை பேசவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டே இருக்காளா. ஹீரோ வந்து இந்த மாதிரி நீ பைத்தியக்காரத்தனமாக கத்திட்டு இருந்தனா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ரூம்குள்ளே போயிட்டு கதவை முடிக்கிறான். இவ போட்டு கதவை வடிச்சிட்டே வந்து கத்திட்டு இருக்கா. உன்னையெல்லாம் சும்மா விட மாட்டேன் ஆகும்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கதவை திறந்துட்டு வரான். நீ இந்த மாதிரி பேயாடிட்டு இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட பேசுறதுக்கோ உன்னை பார்க்கறதுக்குமே எனக்கு பிடிக்கல, இப்போ நான் என்ன சொல்லணுங்கிற அப்படின்ன உடனே ஹீரோயின் கூட தான் இருந்தியா அப்படின்ன உடனே ஆமாம் அவளோட தான் இருந்தேன், அவளோட தான் நீ சொன்ன மாதிரி நான் ஸ்லீப் பண்ணேன், இப்போ அதை எனக்கு என்ன பண்ண போகிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அவள் திரும்ப போட்டு அடிக்கிறா. எவ்வளோ திமிர் இருந்தால் என்கிட்டே வந்துட்டு இந்த அளவுக்கு உண்மையை சொல்லிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இது போகணும்னு நினச்சின்னு வச்சுக்கோயேன், உன்னையும் சரி அவளையும் சரி ரெண்டு பேரையும் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஆடிட்டு இருக்காளா. ஹீரோ வந்து கண்டுக்காத மாதிரி அவளை பிடிச்சி விலக்கி விட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் அவனுடைய லாயர் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறமா இங்கே அவளுடைய அப்பா அப்ராட்லேருந்து வந்துடுறாரா. அது எப்பவும் போல தான் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு ஹீரோயினை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சாமி ஆடிட்டு இருக்காளா. அவங்க அப்பாவும் அதே மாதிரி தான் இவகிட்ட ஏதோ குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி உன்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணுறேன், நீ எதுவும் கவலைப்படாத, ஒன்று எதுக்காக நீயே வந்து கத்தி கத்தி டயர்ட் ஆகிக்கிற, ஹீரோ கிட்ட நான் போயிட்டு பேசுகிறேன், நான் அவனை சீக்கிரம் கூட்டிகிட்டு வரேன், உனக்கும் அவனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடந்துடும், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அது ஹீரோயினை தேடி சுற்றிட்டு இருக்கான். அவளுக்கு கால் பண்ணாலும் எடுக்கலை அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இப்போ 3 நாள் ஆயிடுச்சு அவளை நான் வந்துட்டு கால் பண்ணி ரீச்சே பண்ண முடியல, வீட்டுக்கு வந்தாலும் வீடு பூட்டியே இருக்குது, டாவும் எங்கே இருக்கான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது டடா கோவப்படுறான். ஏன் தங்கச்சி மேலேயும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலேயும் உனக்கு என்ன அவ்வளோ அக்கறை, பற்றி நீ கேர் பண்ணாதே, என் தங்கச்சி பக்கத்திலே வராத, நீயும் ஹீரோவும் எனக்கு வந்து ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறமா ஹீரோயினை காணுன்னு சொல்லிட்டு அவன் தேடி வந்துட்டுருக்கானா. டாவை வந்து சந்திக்கிறான். பார்ட் டைம் ஜாப்க்காகன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காளா. ஸோ அங்கே வந்த உடனே ஹீரோயினை பற்றி கேட்கும் போது அதுக்கு டாவும் அவள் போய் 3 நாள் ஆச்சு, இப்போ தான் அவனுக்கு அக்கறை வந்துச்சா, இப்போ தான் அவளை வீட்டில் காணும் உனக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்டுட்ருக்கா. அவன் எங்கே போனால் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாமல் இருக்காது, அதனால எங்கே போயிருக்கான்னு சொல்லி நீயே சொல்லு அப்படிங்கவும் எனக்குலாம் தெரியாது, அவன் என்கிட்ட சொல்லிட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி டாவ் சொல்லிடுறா. ஸோ இதனால் டடா வந்து கோவப்பட்டுக்கிட்டு நீ சொல்ல மறுக்கிறேன்னா கண்டிப்பாக அவள் ஹீரோ கூட தான் இருப்பா, நீ தான் எப்போ பாரு வந்துட்டு அவங்களுக்கு மேட்ச் மேக்கிங் விளையாண்டுட்டுருக்கே, ஸோ நானே ஹீரோ போய் தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறானா. அப்போ திடீர்னு வந்துட்டு தலை வலிக்குதுன்னு சொல்லி தலையை பிடிக்கிறான். அடுத்த செகண்ட் பார்த்தா அப்படியே மயக்க போட்டு அந்த இடத்துல விழுந்துடுறான். ஸோ அவனை திரும்ப கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே ஹீரோயினுக்கு வந்துட்டு டாவ் அதுக்கப்புறம் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண உடனே ஹீரோயினும் பதறி அடிச்சுக்கிட்டு வரா. ஸோ டாக்டர்ஸ் கிட்ட என்ன ஆயிடுச்சு ஏதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. அப்போ டாக்டர் அதே தான் சொல்கிறாரு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போதைக்கு வந்து அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு, ஸோ நான் மேலோட்டமாக பார்க்கும்போது தலை வலிக்குன்னு சொல்லிட்டு பெயின் கில்லர் மட்டும்தான் கொடுக்க முடியும், இது வந்துட்டு சீரியஸான விஷயமா கூட இருக்கலாம், அவரை டெஸ்ட் பண்ண விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்ணுறானா. ஸோ என்ன ஆச்சு டாடாக்கு வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு போனியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுக்கு ஏதோ சீரியஸாக உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், எனக்கு உண்மையாக பதில் சொல்கிறியா, இந்த மாதிரி வந்துட்டு அண்ணன் கஷ்டப்படுறதுனால உனக்கு சந்தோஷமாக இருக்கா, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஹீரோவும் நீ கஷ்டப்படுறங்கிறப்ப நான் எப்படி சந்தோஷப்படுவேன், ஸோ அதெல்லாம் எதுவும் கிடையாது, நீ எதுவும் தப்பாக யோசிக்காத, என்னை பொறுத்த வரைக்கும் நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறான். ஸோ இதெல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டு அப்படியே நம்பிடுறா. ஆனால் ஃபோன் காலை கட் பண்ணதுக்கப்புறமா இந்த பக்கம் ஹீரோ வந்து அவனுடைய லாயர் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறான், டடா ஏதோ சீரியஸாக சிக்கா இருக்கானாமா அப்படின்னு சொல்லிட்டு. செகண்டே 2 பேரும் குபீர்னு வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறானுங்க டடாவோட நிலைமையை யோசிச்சு. ஸோ அதுக்கப்புறமா இங்கே பெட்ரா இருக்கா இல்லையா, ஹீரோவை இப்போ பேய் மாதிரி வந்து தேடி அழிஞ்சிட்ருக்கா. ஹீரோயினோட வீட்டுக்கு போய் தேடுறா, ஹீரோடைய பழைய வீட்டில் தேடுறா, ஹீரோடைய புது வீட்டில் தேடுறான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டு அவனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அங்கே ஒரு அழுது சீனை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கா. இந்த மாதிரி ஹீரோ வந்து என்னை அவாய்ட் பண்ணுறான், எங்கே போனானே தெரில, எனக்கு பயமாக இருக்குது, அவன் எனக்கு வேணும், அவன் இல்லாமல் நான் வாழ மாட்டேன் அப்படின்லாம் டைலாக் பேசிக்கிட்டு அழுதுட்ருக்காளா. அவங்க அப்பாவும் நான் உனக்கு ஏற்கனவே சொன்னதாக இப்போ சொல்கிறேன், எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடு, நாளைக்கு அவனை உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் கல்யாணத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த லாயரும் இப்போ சேர்ந்து இந்த சம்முன்னு ஒருத்தனை பிடிச்சி வச்சுருக்கானுங்கல்ல, ஸோ அவனை போட்டு அடித்து கொடுமைப்படுத்தினதில் அவனை எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். ஸோ இப்போ அவனை உட்கார வச்சுட்டு இவனுங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கானுங்க, அவன் பேசுகிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதில் இவன் சொல்கிறான், இந்த மாதிரி டடாவும் நானும் வந்து கொஞ்சம் நாளாக பழக்கம், ஸோ அந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்னு ஒரு ஆள் சொல்லுவேன்ல, அந்த லாயர் வந்துட்டு முன்னாடி அரேஞ்ச் பண்ணாரே, ஸோ அந்த ஆள்கிட்ட இவன் அடிக்கடி கடன் வாங்கிட்டு இருப்பான், அப்போ அவருடைய கையால் நான் இருந்தேன், அதனால எனக்கும் டடாக்கும் பழக்கம் இருந்துச்சு, ஒரு நாள் கால் பண்ணி உனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
உடனே வர சொன்னாப்புல. சரின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு போனேன். அங்கே போய் பார்த்தாக்க அவருடைய ஒய்ஃப் வந்து தலையில் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்தாங்க. ஸோ இதை பார்த்த உடனே வந்துட்டு இது கொலையா, இதுலலாம் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் கிளம்புனேன். அப்போ டடாவும் சரி நீ வேணாட்டி போ, நான் வேறு யாரையாவது பார்த்துக்கிறேன், காசு வந்துட்டு பயங்கரமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், காசுக்காக நான் எதையுமே பண்ணக்கூடிய ஆள் தான், அதனால நானும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு அவனும் இங்கே இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வைப் பண்ணணும், அப்புறம் நான் போயிட்டு உனக்கு கால் பண்ணுவேன், நான் கால் பண்ண சமயத்தில் ஒரு வார்த்தை கூட பேசாமல் நான் கொடுக்குற மியூசிக்கை மட்டும் ப்ளே பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான். நானும் சரி பணத்தாசைக்காக சரின்னு ஒத்துக்கிட்டேன். இதை வந்து டடா கேட்ட மாதிரியே நான் பண்ணி கொடுத்தேன். டடாவும் எனக்கு அதுக்கு பிறகு காசு கொடுத்தான். இந்த விஷயத்தை தான் வெளியில் யார்கிட்டையும் சொல்லாதுன்னு எனக்கு ஒரு வார்னிங்கும் கொடுத்துருந்தான் அப்படின்னு சொல்லிச்சது சரியாக போச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் இந்த பக்கமாக முணங்கிட்டு கோவப்பட்டு இருக்கானா. ஸோ அதுக்கப்புறமா அவனும் அந்த லாயர் ஃப்ரெண்டும் சேர்ந்து கிளம்புறாங்க. இவன் அந்த லாயர் ஃப்ரெண்டை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக வரான். ஸோ இப்போ அந்த வீடியோ வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு அந்த லாயர் கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் இல்லை இது வந்துட்டு கோர்ட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க தானே எவிடன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சத்தியமாக ஏற்றுக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த சம் மேலே நிறைய காயங்கள் இருக்குது, நம்ம ஆட்கள் வச்சு அடித்ததுனால அவனை கட்டாயப்படுத்தி நம்ம சொல்ல வச்சோங்கிற மாதிரி கூட அவன் நாளைக்கு மாற்றிடலாம், அதனால இதை வந்து எவிடன்ஸாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் நீ வந்து என்ன பண்ணுறியோ அதை தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு, என்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் எதையும் பண்ணி தொலைக்காத அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு அவன் ஒரு வார்னிங் கொடுத்துட்டு இறங்கி போகிறான். ஸோ இப்போ அந்த லாயர் வந்து அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா இங்கே ஹீரோ கொஞ்சம் பேர் வந்துட்டு அட்டாக் பண்ணி அவனை அங்கே கார்லேருந்து வேறு ஒரு இடத்துக்கு கடத்திட்டு போகிறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தா அந்த பெற்றோடைய அப்பா தான். அவருக்கு தான் இதே வேலையாச்சு, பொண்ணு சந்தோஷம்னு சொல்லிட்டு அவளை நாரடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உட்கார வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என் பொண்ணு அங்கே நான் ஊர்லேருந்து வரும்போதுலேருந்து அழுதுகிட்டு இருக்கா, நீ அவளை கேர் பண்ணிக்காமல் கண்டவளோட நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஹீரோவும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான், உங்கள் பொண்ணை நான் என்றைக்குமே லவ் பண்ண கிடையாது, ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கேன், நான் உங்கள் பொண்ணுடைய நடந்துக்கக்கூடிய அந்த என்கேஜ்மெண்ட்டை வந்துட்டு பிரேக் பண்ணுறேன் அப்படின்ன உடனே நீ எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் வளரிட்டுருக்க, நான் உங்ககிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன், இந்த உலகத்தில் எல்லா மூலையிலையுமே எனக்கு மருமகனாக ஏகப்பட்ட பேர் வந்து காத்துட்ருக்காங்க, ஆனால் என் பொண்ணு லூசுத்தனமாக ஒன்னையை போய் சூஸ் பண்ணியிருக்கா, அதுக்காக தான் நான் உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறதுக்காக வேண்டியிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு என் பொண்ணுனால உனக்கு என்ன வந்து கஷ்டம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது, ஆனால் நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான்னா அவனுக்கு பொடின்னு ஒரு அறை கொடுத்துட்றாரு. இப்போ சொல்லு, திரும்ப வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ணுறதை பற்றி பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் உயிரே போனாலும் நான் அதான் சொல்லுவேன், நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணல, ஹீரோனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே வந்துட்டு இவங்க பெற்றாவுடைய அப்பா கோவப்பட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு சிக்னல் கொடுத்து நம்ம ஹீரோவை அடிக்க சொல்கிறாரு. ஸோ அவனுங்களும் ஹீரோவை போட்டு பயங்கரமாக மிதிக்கிறானுங்களா, ஹீரோக்கும் ரத்தம் ஊற்றிட்டுருக்கு. அப்பயுமே அவன் கத்திட்டுருக்கான், இந்த மாதிரி நீங்கள் என்னை எவ்வளோ அடித்தாலும் சரி, என்னை கொண்டு போட்டாலுமே சரி, நான் கண்டிப்பாக உங்கள் பொண்ணு கூட வாழ மாட்டேன், நான் விரும்புறது உங்கள் பொண்ணை கிடையாது அப்படின்னு சத்தம் போட்டுட்ருக்கான். பொண்ணு அழகாக இருக்கா, பணத்தோடு இருக்கா, உனக்கு என்னடா பிரச்சனை, அவள் கூட வாழ்கிறதுல வாயை மூடிக்கிட்டு வந்துட்டு அவள் கூட இருக்க வேண்டியதானே, அவளை கல்யாணம் மட்டும் பண்ணிட்டு நீ என்னத்தை வேணாலும் பண்ணி தொலை அப்படிங்கிற மாதிரி கத்துறாரா. நான் அவளுக்கு சரியானவன் கிடையாது, நான் ரொம்ப மோசமானவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ எந்த வகையிலையும் குறைஞ்சி போகலை, அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், என் பொண்ணு அதனால தான் உன்னையை சூஸ் பண்ணியிருக்கா, ஸோ நீ அவளை அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறாரு. ஹீரோ முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்கிட்ட ஒரு ஃப்ளா இல்லைங்கிறீங்களே, ஒரே ஒரு ஃப்ளா இருக்குது, அதை சொன்னால் தான் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, நான் உங்கள் பொண்ணை காதலிக்கலை, என்றைக்கும் காதலிக்கவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருந்தேன்னா அடுத்த முறை உன்னை உயிரோட விட மாட்டேன், என்னுடைய சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம், நீ அவளை காதலிக்கிறியா இல்லையாங்கிறதுலாம் எனக்கு தேவையில்லாத விஷயம், என் பொண்ணை மரியாதையாக மீட் பண்ணி அவளை சந்தோஷமாக வச்சுக்கப்பாரு, அவளுக்கு கேட்குறது எல்லாத்தையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆட்களை விட்டு திரும்ப அந்த லாயருடைய பார்க்கிங் லாட்டில் தானே கொண்டு போனானுங்க, அதனால திரும்ப வந்துட்டு காருக்குள்ளேயே கொண்டு வந்து போட்டு விட்டுட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறமா இங்கே ஹீரோ வந்து பார்த்துட்டு செக்யூரிட்டி வந்து கத்துறாரா. ஹீரோ வந்து இங்கே லாயருடைய ஃப்ரெண்டு அட்ரஸ் கொடுக்குறான். ஸோ அவர் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே லாயர் ஃப்ரெண்டுக்கிட்டே இவனை கொண்டு வந்து விட்டுடுறாரு. ஸோ இப்போ என்னடா அவங்க மேலே கேஸ் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த லாயர் ஃப்ரெண்டு கேட்கும்போது சத்தியமாக வேலைக்காகாது, அதுங்களை நம்மளால் பகச்சிக்கலாம் முடியாது, அது பிரச்சனை தான் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ அடுத்து என்ன தான் பண்ண போகிற அப்படின்னோடனே அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறேன். அவங்க அப்பா வீட்டுக்கு வந்த உடனே வந்து கத்துன்னு கத்திட்டு இருக்கா. இங்கே ஹீரோவை தான் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் அவன் வராமல் நீங்கள் மட்டும் எதுக்கு வந்தீங்க, எங்கே அவன் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வாழ் கத்திட்டே இருந்துட்டுருக்காளா. வெட்டிங்க்கு அது இதுன்னு ஆசை வேறு காட்டிங்க, நான் வேறு வந்து வெட்டிங்க்குன்னு சொல்லிட்டு அவளை காத்துட்ருக்கேன் அப்படிங்கும் போதெல்லாம் நம்ம சில சமயத்தில் வந்து உண்மையை ஏற்றுக்கிட்ட தான் ஆகணும். ஸோ ஹீரோ வந்து உனக்கு வேண்டான்னு வச்சுக்கோயேன், ஏன்னா உங்ககிட்ட மற்றது எல்லாமே இருக்கு இல்லையா, ஸோ எல்லாமே இருக்கும்போது எதுக்காக இவனை மட்டும் வந்துட்டு நம்ம வச்சுக்கணும்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லாமே இருக்கிறதெல்லாம் எனக்கு சந்தோஷம் கிடையாது, என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க, ஆனால் எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி பிடிச்சி நாய் மாதிரி கத்துறாளா. ஸோ அப்பா அவங்க அப்பாவும் நீ என்னைக்கு தான் உண்மையை ஏற்றுப்பேன், அவனையும் காதலிக்கவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு.
சொல்கிறாரு. ஸோ இதை கேட்ட உடனே என்ன வளர்றீங்க, அவன் என்னையோட என்கேஜ்மெண்ட்டே பண்ணிக்கிட்டான், ஹீரோயினை விட்டுட்டு வந்துட்டான், ஸோ இதெல்லாமே அவன் என்னையை காதலிக்கிறதால தான் அப்படின்ன உடனே ஹீரோயினை கஷ்டப்படுத்துறதுக்காகத்தான் அவன் உன்கிட்ட வந்தான், மற்றபடி அவனுக்கு உன் மேலே காதலே கிடையாது, இதை நீ எவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிறியோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, அவன் என்னையை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் வந்து ஹீரோயின் கிட்ட தோற்று போக மாட்டேன், அவன் எனக்கு மட்டும் தான் சொந்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கத்துறாளா. அதுக்கு அவங்க அப்பாவும் நான் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன் பாரு, என் ட்ரெஸ்ஸில் இருக்கிறது ஃபுல்லாக அவனுடைய ரத்தம் தான், அவனை கொலை பண்ணால் கூட வந்துட்டு அவன் மனசை மாற்றிக்க மாட்டேன்னு சொல்கிறான், உன்னோடைய என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ரெடியாக நின்றுட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை நீங்கள் தான் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை போட்டு அடிச்சுக்கிட்டு வெறித்தனமாக கத்திக்கிட்டே இருந்துட்டுருக்காளா. அவங்க அப்பா கோவம் வந்து பழின்னு ஒரு அற விட்டுடுறாரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீ எப்போ பாரு பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்காத, கொஞ்சமாவது என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோன்றதை யோசிச்சுப்பாரு, அவன் உன்னையும் நேசிக்கவே கிடையாது, அவனை கட்டாயப்படுத்தி நான் அவனை கூட்டிகிட்டு வந்தாலும் அவனுடைய உடம்பு மட்டும் தான் உனக்கு கிடைக்கும், அவனுடைய மனசு கிடைக்காது, அதில் உனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்கல்ல, சரி என்ன பண்ணணுமோ நானே பண்ணிக்கிறேன், இனிமே நான் உங்ககிட்ட எதுக்கும் வந்து நிற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டயலாகெல்லாம் விட்டுட்டு அவாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு. ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரானா, அவள் அடிபட்டுருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப பதட்டப்படுறா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கான்சிக்வன்சஸ் நம்ம பார்த்து தான் ஆகணும், பெட்ராவுடைய அப்பா பண்ணது தான் இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ணணும்னு நான் சொன்னதுக்காக, நீ எதுவும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இப்போ உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டேன் இல்லையா, பெட்ராவை எப்போ பார்க்குறனும் அப்பா அவகிட்ட இந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினும் ஒரு வழியாக வந்துட்டு நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்லை, பழைய மாதிரி நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி ஒளிஞ்சு வாழாமல் இனிமேல் நம்மளுடைய கனவுப்படி நல்லா வாழ்வோம்ல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது, ஹீரோவும் நான் தான் உனக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்தல, இனிமேல் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், நம்ம வந்து நல்லபடியாக வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் பிரமோத் புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறான், ஸோ என்னையை வந்துட்டு கூட ஒர்க் பண்ணுறதுக்காக கூப்பிட்டான், நீ போகாதுன்னு சொன்னால் நான் போக மாட்டேன், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு ஹீரோவும் நான் உன்னை நம்புகிறேன் அதனால் போயிட்டு வா, ஆனாலும் அவனை கோட் பண்ணுறது நிறுத்தவே இல்லைல்ல அப்படின்னோடனே, அவன் மனசு சீக்கிரமாக மாறிடுவான், நான் பலமுறை அவன்கிட்ட சொல்லிட்டேன், ஸோ இந்த முறை கண்டிப்பாக அவனுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறமா இவங்க 2 பேர் கொஞ்சம் டீஸ் பண்ணிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டுலாம் இருந்துட்டு இருக்காங்களா. ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டடாவும் ஹீரோயின் எங்கே அவள் என்னையை பார்க்கறதுக்கு ஏன் வரல, எங்கே போனால் யார் கூட இருக்கான்னு சொல்லிட்டு டடா அடுத்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கான் டாவ் கிட்ட. ஸோ டாவ் வந்துட்டு இந்த வீட்டில் நான் தான் குழந்தை, அவள் கிடையாது, சும்மா அவளை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்லாம் பார்த்துட்டு இருக்காத, எது சரி எது தப்புன்னு அவளுக்கு தெரியும், அவள் ஒழுங்காக இருந்துப்பா அப்படின்ன உடனே, நீ தான் ஹீரோ கூட அவளை அனுப்பி வச்சியா, ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ எனக்கு சமயம் கடுப்பாகிடும் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். ஸோ அந்த சமயத்தில் அவன் எழுந்து அங்கே வெளியில் போகிறான் அவள்கிட்ட கத்திட்டு, அப்போ அவனுடைய மொபைல் ரிங் ஆகுது, இவ எடுத்து பார்க்குறா, பெட்ரா தான் கால் பண்ணுறா. ஸோ நம்ம டடா தான் வந்து பேசுகிறான்னு நினச்சிட்டு அவன்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கா, ஏன்னா தங்கச்சி வளர்த்து வச்சிருக்கிற, அடுத்தவளோட ஹஸ்பண்டெல்லாம் வந்துட்டு திருடுறதுக்காக பார்க்குறா, அவனை கிட்டவ அப்படி இப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது அங்கேருந்து டாவ் பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயினை குத்த சொல்கிறத விட்டுட்டு உன் மேலே இருக்க தப்ப பாரு, முதல்ல அவளுடைய ஃபியான்சேவை ஸ்டீல் பண்ணதே நீ தான், அதுவும் வந்துட்டு இந்த இடத்துல ஸ்டீல் பண்ணுறதுன்றதே வார்த்தையே யூஸ் பண்ண முடியாது, ஸ்டீல் பண்ணுறதுனா அந்த இடத்துல லவ்வாது இருக்கும், ஆனால் வந்துட்டு ஹீரோக்கும் உன் மேலே லவ்வே கிடையாது, நீயும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து ஏதோ வேலை பண்ணி அவனை வந்து உன் பக்கத்தில் வச்சுட்ருக்கீங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ என்றைக்கு உன் கூட வந்துட்டு ஹீரோ இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அவன் மனசில் இருக்க போகிறது ஹீரோயின் மட்டும்தான், நீ அவனுடைய பாடியை மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியும், ஸோ இந்த மாதிரி கேவலமான பிறவியாக நீ இருக்கிறதுனால தான் அவன் உன்னையே வெறுக்கிறான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கோவப்படுத்துகிற மாதிரி சொல்லிட்டு, உடனே வந்துட்டு எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் உன்னைய சும்மா விட மாட்டேன்னு அந்த பெட்ரா கத்ரா, நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன் முடிஞ்சால் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த ஹாஸ்பிட்டல்னு வேறு சொல்லி வச்சுட்றாளா. ஸோ இதனால் வந்துட்டு இந்த பெட்ராக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் இங்கே டடா உள்ள வரானா, அப்போ பார்த்தா அங்கே டாவ் இல்லை, அதுக்கு பதிலாக ஹீரோ வந்து உட்காந்துட்ருக்கான். ஹீரோவை பார்த்தோன்னே இவன் திட்டான், எதுக்கு இங்கே வந்த, சாகணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டடா கேட்கும்போது, முதல்ல சாக போகிறதே நீ தான், உன்னையே உயிரை காப்பாற்றிக்க முடியல, இல்லை என்னையை பற்றி வேறு நீ பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உனக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப்பே வந்துட்டு ஒரு கட்சிக்காரங்க மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கோர்ட் கேஸை பற்றி வந்து நீ ஞாபகப்படுத்துகிறான். ஹீரோயின் வந்துட்டு இதை கேட்குறதுக்கு இங்கே இல்லையே, அவளுக்கு இருந்திருந்தா உன்னுடைய நிஜமான நிலமை வந்து அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி டடா சொல்ல, உடனே இவன் வந்து உன்னுடைய நிலைமையை தான் அவள் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய நிலைமையை பற்றி அவளுக்கு ஏற்கனவே தெரியும், இப்போ கூட நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் டடாவை வெறுப்பேற்றிட்டு கூடவே அந்த சம்மை பற்றி பேசிகிட்டு இருக்கா. யார் அந்த சம் என்ன உளறிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்து ஸ்தம்பித்து போயிட்டு அப்படி கேள்வி கேட்கும் போது, யார் அந்த சம் என்னங்கிறதெல்லாம் உன் தங்கச்சி கிட்ட வந்துட்டு சொல்லும் போது நீ என்ன தெரிஞ்சுக்கோ, ஸோ இப்படிப்பட்ட ஒரு அண்ணன் வந்து அவளுக்கு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அவள் என்ன பண்ணுவா இல்லை என்ன ஆகுவாங்கிறத நானும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்துட்டுருக்கேன், இப்போ வரைக்கும் கண்மூடித்தனமாக வந்துட்டு உன்னையே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காள், நீ பண்ண வேலையெல்லாம் தெரியாமல், ஸோ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவன் பின்னாடி வராளன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து இவன் கத்திட்டு இருக்கானா. ஸோ இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி இப்போ சண்டை போடுறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் நர்ஸ் வராங்க. ஸோ இந்த மாதிரி அவனுக்கு கொஞ்சம் செக்கப் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு டடாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. டடாவும் போகிறதுக்கு முன்னாடி நான் ரிட்டர்ன் வரும்போது இங்கே இருக்காத அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு கிளம்புறான். அப்போ ஹீரோனுக்கு கால் பண்ணிவிட்டு, நீ எங்கே இருக்க, நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் பேசாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடு, நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே அவ்வளோ சரின்னு சொல்லிட்டு பிரமோத் கூட தான் வந்துட்டு வேலையை பற்றி பேசிட்டு இப்போ தான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். நேரத்தில்
யாரோ டோரை நாக் பண்ணுறாங்க. ஹீரோயின் தான் வந்துட்டான்னு நினச்சி ஹீரோயின் கதவை திறக்கிறான். பார்த்தா அங்கே பெட்ரா வந்து நின்றுட்டுருக்கா. ஸோ நீ இங்கே தான் இருக்கியா, நான் நினச்சது சரியாக போச்சு, ஹீரோயினை பார்க்குறதுக்கு தானே இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெறி பிடிச்சி கத்துறாளா. நீ தேவையில்லாமல் அசம்ஷனுக்குலாம் வராத, நான் இங்கே ஹீரோயினை பார்க்குறதுக்காக வரல அப்படின்னு சொல்கிறான். எனக்கு நல்லாவே தெரியும் நீ எங்கள் அவளை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து எதனாலும் வெளில போய் பேசிக்கலாம், முதல்ல இந்த ரூம்லேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். இவ விடாமல் நீ என்கிட்டருந்து எதையோ மறைக்கிறேன், நான் வரமாட்டேன், உள்ள ஹீரோயின் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வரும்போது ஹீரோ சொல்கிறான், இல்லை டடா தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கான், அவனே பார்க்குறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் அக்காவை கொண்டு நீ பார்க்குறதுக்காக வந்தேன்னு சொன்னால் நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து இவ தேடுறாளா. அங்கே டடா இல்லை. ஸோ டடா இங்கே கிடையாது, அப்படின்னா நீ என்கிட்ட போய் தானே சொல்லியிருக்க அப்படின்னோடனே அவன் எங்கே போய் தொலைச்சானோ எனக்கு எப்படி தெரியும், நானே அவனை பார்க்க வந்துட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஸோ இந்த சமயத்தில் அங்கே வந்து இவ உடனே வந்துட்டு நீ என்னோட அப்பா கிட்ட வந்து என்னைய என்கேஜ்மெண்ட்டை வந்து பிரேக்கப் பண்ணிக்கிறதா சொன்னியாமே, இதெல்லாம் வந்துட்டு என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, நீ என்ன தப்பு பண்ணிட்ட, அது எல்லாத்தையும் வந்துட்டு நான் மன்னிச்சிட்டேன்ல, அதே மாதிரி நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் நீ என்னை மன்னிச்சிரு, நம்ம 2 பேரும் பிரியக்கூடாது, நீ இல்லாமல் என்னால் வாழலாம் முடியாது, ஸோ நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன், அதனால் வந்துட்டு என்னோட பிரேக்கப்லாம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காளா. அப்போ தான் கரெக்டாக ஹீரோயின் அங்கே என்ட்ரு ஆகுறா. ஸோ இதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ அந்த பெட்ராவும் என்ன அப்படி வந்து ஊற்று ஊற்று பார்த்துட்ருக்கேன், என் புருஷனை நான் கட்டி பிடிச்சிட்ருக்கேன், நடுவில் வந்தவளுக்கு வயிறு எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திட்டுருக்கா. ஸோ ஹீரோயினும் அமைதியாக ஹீரோவை பார்த்துட்டு இவளோட பிரேக்கப் பண்ணிட்டுன்னு சொன்னேன், இன்னும் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோ வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டுருக்கானா. பெட்ராவும் ஓ இந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாம் போயிட்டுருக்கா, உன் நினைப்பா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்னையெல்லாம் வந்துட்டு பிரேக்கப் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னோடனே அவள் அப்பா கிட்டே ஏற்கனவே சொல்லிட்டேன், இவளை பார்க்கும்போது சொல்லுவேன்னு சொன்னியே, இதான் இவளை பார்த்தாச்சே, சீக்கிரம் சொல்லு, வேலையை முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாளா. ஹீரோவும் உங்கள் பெட்ராவை பார்த்துட்டு உங்கள் அப்பா கிட்ட நான் ஏற்கனவே சொன்னது தான், ஸோ உனக்கும் எனக்கும் இனிமேல் எதுவுமே கிடையாது, நம்ம 2 பேரும் வந்து இப்போ பிரேக்கப் பண்ணியாச்சு, நான் உன்னோட வாழ மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவள் பேக்லேருந்து ஒரு கன் எடுக்கிறா. ஸோ இப்போ அதை எடுத்துகிட்டு ஹீரோவை வந்து பாயிண்ட் பண்ணிக்கிட்டு எங்கள் தைரியம் வந்து திரும்ப சொல்லு அப்படின்னோடனே நீ என்னை சுட்டாலும் பரவாயில்ல, அதுதான் உண்மை, நான் மாற்ற மாட்டேன், சத்தியமாக வந்துட்டு நான் உன்னோடைய இனிமேல் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே வந்துட்டு அந்த பெட்ராக்கு கோவம் வந்துடுது, எனக்கு நீ கிடைக்கலனா வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாது, ஸோ அவளை வந்து நான் போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஷூட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எய்ம் பண்ணுறாலாம். ஹீரோயினும் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, ஷூட் பண்ணுன்னா பண்ணிட்டு கிளம்பிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவளை கோவப்படுத்துகிறா. உடனே அந்த பெட்ராவும் இவ்வளோ ஆகிப்போச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ திமிர் அவனுக்கு, நடுவில் நான் லவ் பண்ணுறவனை வந்து ஆரம்பத்துலேருந்தே திருடிக்கிட்டு அலையிறது நீனு, ஆனால் எல்லாத்துலேயும் வந்து கெட்ட பேர் எனக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ரா கத்திக்கிட்டே ஹீரோவை நான் ஷூட் பண்ணுறாளா. ஸோ அப்போ ஹீரோ வந்துட்டு உள்ளே பூந்து அவளை காப்பாற்றுறான். அப்போ அங்கே ஹீரோயினை வந்து இவள் ஷூட் பண்ணக்கூடிய அந்த புல்லட்டு ஹீரோவுடைய செஸ்ஸில் வந்துட்டு போயிடுது. ஸோ இப்போ ஹீரோ வந்து அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிட்டு கீழே வந்து விழுகிறானா. அப்போ ஹீரோயின் தாங்கி பிடிச்சிட்டு அழுதுட்ருக்கா. அந்த பெட்ராவும் இல்லை நான் வந்து உன்னைய கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே பித்த பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்காளா. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா ஹீரோவை சர்ஜரிக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு புல்லட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த பெட்ராவுடைய அப்பாவும் மற்றவங்களும் சேர்ந்து அங்கே ஒரு டீம் மாதிரி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் பெட்ரா மேலே கேஸே போடக்கூடாதுன்னு அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவுடைய அந்த லாயர் ஃப்ரெண்ட் வந்துட்டு அது எப்படி நடக்காது, கண்டிப்பாக நடத்தி தான் ஆகணும், அவர் 2 பேரை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா, அதில் ஒருத்தருக்கு வேற அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஏன்னா என் பொண்ணு வந்துட்டு மனநல சரியில்லாதவ அப்படிங்கிற மாதிரி இந்த ஆள் வந்து சொல்லி வச்சிடுறாரு. ஜெயிலுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவர் இந்த மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருக்காருங்கிறது எல்லாமே வந்து அந்த ஹீரோவுடைய லாயர் ஃப்ரெண்டுக்கு தெரியுது. இருந்தாலும் அவன் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறான்னா, சரி மனநல சரி இல்லாதவனா அவள் இங்கே இருக்கக்கூடாது, அவளை ஏதாவது ஒரு ரீஹாப்க்கு வந்து அனுப்பி விட்டுடுங்க, இல்லைனா இன்னும் எத்தனை பேர் அவள் கொள்ளுவான்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சர்க்காஸ்டிக்கலாக கமெண்ட் பண்ணுறான்னா. உடனே இவர் இதை விட்டால் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்காக நான் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்கலான்ட்டு தான் இருக்கேன், அதே மாதிரியே வந்துட்டு என்னுடைய மாப்பிள்ளையும் நான் வேறு ஒரு லொக்கேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த எந்த லொக்கேஷன் என்ன ஏதுன்னு சொல்லி யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. டடாக்கும் டாவுக்கும் இப்போ இங்கே நடந்ததெல்லாம் தெரிஞ்சு போயிடுதா. டடா வந்து ஹீரோ கிட்ட பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீ எதுக்காக அவங்க 2 பேர் விஷயத்தையும் இன்வால்வ் ஆகாதுன்னு நான் சொன்னது இப்போயாவது உன் மரமண்டையில் ஏறிச்சா, ஸோ இனிமேவாவது வந்து அவங்க பக்கத்தில் போகாத, அதுங்கள்ட்ட போனால் நம்ம உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஹீரோடைய லாயர் வரான். ஸோ இந்த மாதிரி சர்ஜரி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த பெட்ரா மேலே கேஸே வந்துட்டு போட முடியாத அளவுக்கு அவங்க அப்பா பண்ணிட்டாரு. ஸோ கூடவே வந்துட்டு ஹீரோவையும் வேற ஒரு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி வச்சிடுறாங்க. ஸோ இப்போ டடா வந்துட்டு இதுக்கெல்லாம் மட்டும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணிப்பாங்களா, அவருடைய பொண்ணை மட்டும் காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அதில் நம்ம எதுவுமே வந்து பேச முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ டடா இப்போ திரும்ப ஹீரோயினுக்கு வார்னிங் கொடுக்குறான், இனிமே ஹீரோ பக்கம் கூட நீ வந்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நர்ஸ் வராங்க. ஸோ டடாவை பார்த்துட்டு உங்களுடைய டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே வந்துருச்சு, டாக்டரை பார்க்குறதுக்கு வரீங்களா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டடாவும் இன்றைக்கி என்னால் முடியாது, நான் இன்னொரு நாள் வரேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட்டு, என்னுடைய ரிசல்ட்டை பற்றி என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் கூடயுமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே இல்லை சார் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படியே வந்து நாங்கள் பேஷண்ட் கிட்ட மட்டும் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. சரி நான் இன்னொரு நாள் வரேன், டாக்டர்கிட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஷூட் பண்ணதில் ஹீரோ செத்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு பயந்து உட்காந்துட்டு இருக்காளா. ஸோ அப்போ அவங்க அப்பா
வந்து பேசிகிட்ருக்காரு. ஹீரோக்கெலாம் ஒன்றும் ஆகலை, அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் நாளைக்கு நம்ம வந்து ஒரு நல்ல நிலமையில இருக்கணும்ல, அதனால் நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். நீ என்னைய நம்புறல்ல, பேசாமல் ஒரு ரீஹேபுக்கு போ, அங்கே போயிட்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை மீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னைய பைத்தியம்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதெல்லாம் எதுவுமே கிடையாது, உன்னுடைய நல்லதுக்காக, உன்னைய இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் சொல்கிறேன். அங்கே போயிட்டு நீ சும்மா ஒரு வெக்கேஷன் மாதிரி எடுத்துக்கோ, என் மனசில் எதுவும் இல்லாமல் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற மாதிரி இரு. ஸோ கண்டிப்பாக ஹீரோ அதுக்கப்புறம் உனக்கு தான், அவன் ரெக்கவர் முதல்ல ஆகட்டும், அதுக்கப்புறம் என்னன்னாலும் சரி உன்னையும் அவனை வந்துட்டு பிரியாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு ஒரு வாக்கு கொடுத்து அங்கேருந்து அனுப்பி விடுறாரு. அவரோட லொக்கேஷன் தெரியாமல் அந்த லாயர் வந்து ரொம்ப திண்டாடிட்டு இருக்கான். ஹீரோயின் அடிக்கடி கால் பண்ணிவிட்டு ஹீரோ எங்கே போனான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்டுலாம் இருந்துட்டுருக்கான். ஸோ அப்போ வந்து அவள் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இந்த மாதிரி நான் தான் வந்து அவளை சேலஞ்ச் பண்ணேன், அதனால தான் பெட்ரா வந்து ஷூட் பண்ணிட்டா. ஸோ ஹீரோ வந்து நடுவில் என்னை காப்பாற்றுறதுக்காக ஏன் வந்தான்னு கூட எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன்னா அவன் உன்னை லவ் பண்ணுறான், இது கூட உனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி டாவ் இப்போயும் நம்ம ஹீரோக்காக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா. இல்லை நான் வந்து கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன், என்னால் தான் ஹீரோக்கு இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் தானே வந்துட்டு பழி போட்டுட்ருக்காளா. ஸோ இங்கே அந்த டாவ் இருக்கக்கூடிய அதே ஹாஸ்பிட்டலில் தான் ஹீரோ கொண்டு வந்து அவங்க அப்பா வந்து சேர்த்து விட்டுருக்காரு. ஸோ இப்போ இந்த டா என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கக்கூடிய நர்ஸ்க்கெல்லாம் தெரியாமல் திருட்டுத்தனமாக நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய ரூமுக்கு வந்துடுறா. அங்கே வந்து ஹீரோ ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்துட்டு உடனே அப்படியே அழுகிறா. ஸோ உனக்கு எதுவுமே ஆகக்கூடாது, நான் உன்னையே ஷூட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, உன்னை ஹர்ட் பண்ணணுங்கிறது எனக்கு எண்ணமே கிடையாது, நான் ஹீரோயினை தான் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு வந்தேன், நீ தான் நடுவில் வந்துட்ட, இனிமேல் வந்து நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், உன்கிட்ட ரொம்ப நல்லதாக இருந்துப்பேன், உன்னை கத்தக்கூட மாட்டேன், தயவு செஞ்சு என்கிட்ட உயிரோட மட்டும் வந்துடு, நீ இல்லைனா நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. கண்விழிக்கும் போது அங்கே பெட்ராவுடைய அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரா. ஸோ இப்போ அவர் அவன்கிட்ட போயிட்டு வார்னிங் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இந்த முறை வந்துட்டு உன்னுடைய உயிரை காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேர் ஹவுஸில் நம்மளுக்குள்ளே நடந்தது எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், நீயும் மறந்துடு, என் பொண்ணோட பிரேக்கப் பண்ணணுங்கிற நினைப்பே இனிமேல் உன் மனசில் வரக்கூடாது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா அதுக்குடைய கான்சிக்வன்சஸ் இன்னும் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ கூடவே வந்துட்டு இந்த ரிவெஞ்ச் பிளான் இருக்குல்ல, அதை வச்சு வந்து சொல்லிட்டு இருக்காரு. நீ ரிவெஞ்சுக்காகத்தான் ஹீரோயினோட பழகிட்டு இருக்கங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், ஒரு ரிவெஞ்சுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், என் பொண்ணை அவாய்ட் பண்ணாத, என் பொண்ணு வந்துட்டு கஷ்டப்படுத்தினா அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட வந்துட்டு முதல்ல என் பொண்ணை போய் பாரு, அவகிட்ட எல்லாமே நீ பேசி அவளோட நீ பிரேக்கப் பண்ணலைங்கிறத முதல்ல விளக்கு, அதுக்கப்புறம் தான் நீ கேட்ட மாதிரி உன்னுடைய லாயர் ஃப்ரெண்டை நான் உன்னைய பார்க்க விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோவும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு வேறு வழியே இல்லாமல் இப்போ அந்த பெட்ரா வந்து பார்க்குறானா. ஸோ அவள் வந்து திரும்ப அவன்கிட்ட வந்து அழுதுட்ருக்கா. உனக்கு சரியாயிடுச்சா, நல்லா ஆயிட்டியா, நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கவே கிடையாது, நீ எது சொன்னாலும் நான் கேட்பேன், நீ என் கூட தானே இருக்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவும் உன்கிட்ட இருக்கக்கூடிய கண்ணெல்லாம் உங்கள் அப்பா கிட்ட கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. நாளை பின்ன உனக்கும் எனக்கும் இல்லை ஹீரோயினுக்குமே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, நீ அந்த கண்ணை தொடமாட்டேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சத்தியமாக நான் வந்துட்டு தொடமாட்டேன், இப்போ நீ என் கூட தானே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காளா. அப்போ ஹீரோவும் இப்போ வரைக்கும் வந்துட்டு உன்னுடைய என்கேஜ்மெண்ட் வந்துட்டு இன்னும் செல்லுபடியாகும், நான் இன்னும் முழுசாக பிரேக் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னா கூட சொல்லு, நான் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெட்ரா சொல்கிறாளா. அதுக்கு ஹீரோ, அது உன்னுடைய தனிப்பட்ட விஷயம், நான் அதெல்லாம் வந்துட்டு எதுவும் தலையிட மாட்டேன், ஆனால் நீ யாரையும் கொல்ல மட்டும் கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். பெட்ராவும் நீ என் கூட இருப்பேன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ எது சொன்னாலும் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே முத்தெல்லாம் கொடுத்துட்ருக்கா. ஸோ அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்தோன்னா டடா வந்துட்டு அந்த கேமிங்கில் வந்து நிறைய லாஸ் ஆகிட்டே இருக்கான்ல, கேம்பிளிங்கில். ஸோ இப்போ வந்து அவனுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கான், உன்னுடைய தங்கச்சியை வந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. இதனால டடா வந்து ரொம்ப கோவப்படுறான். உன் தங்கச்சியை பார்த்ததுலேருந்தே எனக்கு அவன் மேலே அவ்வளோ ஆசை இருந்துட்டுருக்கு தெரியுமா, ஸோ உனக்கு வந்து மில்லியன் கணக்கில் வந்து நஷ்டமாயிட்டுருக்குது, பேசாமல் உன் தங்கச்சி என்கிட்ட வித்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது டடா வந்துட்டு ரொம்ப கோவப்படுறான். நான் ரொம்ப லாஜிக்கலாக தான் உனக்கு ஐடியா கொடுக்குறேன், நீ தான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற, உன் தங்கச்சியை பற்றி நான் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு நீ நினச்சேன்னா மரியாதை என் படத்தில் செட்டில் பண்ணிவிடு, உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் டைமு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். கிளம்பி நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக வராளா. ஸோ ஹீரோயினும் எதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அந்த டாவும் இந்த முறை நான் கண்ணோடலாம் வரல அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா. கூடவே அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நமக்குள்ளே நடந்தது எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு சொல்யூஷன் வந்து தேடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன், என்ன தான் இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம்ல அப்படின்னோடனே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோமா, எனக்கு அதில் ஞாபகம் இல்லையே, நீ எப்போவுமே என்னை வெறுத்துக்கிட்டு தான் இருந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாளா. அது கரெக்டு தான், ஏன்னா ஹீரோ கூட நீ இருந்தல்ல, அதனால எனக்கு நீ சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஒரு ஜெலசின்னு கூட வச்சுக்கோ ஏன், ஆனால் இப்போ அது கிடையாது, ஹீரோ வந்து என்கிட்ட தெளிவாக சொல்லிட்டான், என்னுடைய என்கேஜ்மெண்ட்டை வந்து பிரேக்கப் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், கூடிய சீக்கிரத்தில் கல்யாணமும் பண்ணிக்க போகிறோம், சொல்லப்போனால் அவன் தான் உங்ககிட்ட வந்து இப்போ என்னை பேசவே சொன்னான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கொஞ்சம் டான் பண்ணிக்கிட்டு கூடவே வந்து வார்னிங்கும் கொடுக்குறான். இந்த மாதிரி திரும்ப எங்கள் 2 பேருக்குள்ள நடுவில் வரணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோயேன், தடவை சுடுறதுக்கு தான் பயமாக இருந்துச்சு, ஆனால் அடுத்தடுத்து வந்துட்டு சீக்கிரமாக போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாளா. அப்போ ஹீரோயினை பார்க்கறதுக்காக அங்கே அந்த லாயர் ஃப்ரெண்டு வந்திருக்கான், ஹீரோ தான் அனுப்பி வச்சிருக்கான். பார்த்த உடனே நீ ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ரீஹாப்லையோ தானே இருக்கணும், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ன உடனே ஏன் ஆஃப்லைனில் ரீஹாப் எடுத்துக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன, என்னெல்லாம் வந்துட்டு உள்ளே போட முடியுமா, என் இஷ்டத்துக்கு தானே இருப்பேன், சும்மா அந்த கேள்வி கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காத, ஸோ இது எதுனாலும் வந்துட்டு
அளந்தே இரு, இனிமேல் ஹீரோ கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி ஏறு அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்டயுமே திமிரா பேசிட்டு கிளம்பி போயிடுறா. அவன் அடுத்த நாள் நம்ம ஹீரோவை பற்றி அவங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்கா, எப்போ இவனை டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அவன் இன்னும் முழுசாக ரெக்கவர் ஆகலையா, அதனால் கொஞ்ச நாள் வந்து அப்சர்வேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீ அது வரைக்கும் என் கூட வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னோடனே, அதெல்லாம் முடியாது, நான் உங்க கூட வந்துட்டேன்னா ஹீரோவை யாராவது கடத்திட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு உடனே, அவனை யார் கடத்த போறா என்னைய தவிர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேட்க பக்கன்னு சிரிக்கிறாரா. உடனே இந்த பெட்ராவும் கூட சேர்ந்து சிரிக்கிறா. ஹீரோக்கு பயங்கரமாக கடுப்பேறிட்டு இருக்கு. எதுக்கடா இங்கே உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே இருக்கான். பட் ஆனால் வாயை திறக்கல. அப்போ அந்த பெட்ராவும் ஹீரோ விட்டுட்டு நான் வரமாட்டேன், நான் ஒர்க்கெல்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்து அவன் கூடவே இருக்கணும், அவனை கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது, நீ ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணு, அவன் சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவளையும் கூட இழுத்துட்டு போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ தனியாக இருக்கானா, அப்பா அவனுக்குன்னு சொல்லி கம்பெனி கொடுக்கறதுக்காகன்னு அவங்க வீட்டு வேலைக்காரங்களை வர சொல்லியிருக்கான். திரும்பி வர வரைக்கும் அவரை ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருக்க சொல்லிட்டு அவன் அங்கேருந்து பதுங்கி பதுங்கி வந்து வெளியில் கிளம்புறான். ஒரு கேப் அவனுக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பார்த்தா அங்கே டாவ் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இவனும் டாவும் சேர்ந்து இந்த மாதிரி பிளான் போட்டுட்டு தான் இங்கே வந்திருக்காங்க. ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் வந்திருக்கான். ஸோ இப்போ இங்கே காரில் வந்து ரைட் பண்ணும்போதும் அப்படி தான் இவன் என்னென்னா டக்குன்னு வந்துட்டு டாவோடைய கையை வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு தான் அவன் உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ அங்கே அவங்க 2 பேரும் ஹீரோயின் இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு வராங்களா. அங்கே பார்த்தா பிரமோதோட ஹீரோயின் மீட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நீ இங்கே வந்தால் வெளியில் வந்தால் பிரச்சனையாயிடும், யார்ட்டையாவது மாட்டிப்பேன், அதனால் வெயிட் பண்ணு, நான் போயிட்டு ஹீரோயினை உங்ககிட்ட கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டா வராளா. ஸோ பிரமோதும் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கும்போது, நான் ஏன் இங்கே வந்திருக்கேங்கிற விஷயத்தை நான் வந்துட்டு டக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னோடனே ஹீரோயினும், நீ இங்கே எதுக்கு பாதியில் வருவான்னு எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வரா டா கூட. ஸோ அப்போ அங்கே பிரமோதுக்கு வந்துட்டு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கல. ஹீரோயின் ஹீரோவை தான் பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு அவள் திரும்ப தப்பு பண்ணுறான்னு சொல்லிட்டு இருந்தாலும் கமெண்ட் எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருந்துட்டான். போய் அவள் சந்திக்கிறாளா. ஸோ அப்பா ஹீரோவும், நான் அங்கே ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கும் போது கண் வெளிச்ச உடனே உன்னைய தான் தேடினேன், ஆனால் நீ இல்லவே இல்லை, ஏன் நீ என்னைய பார்க்கறதுக்காக வரலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் கடைசியில் செத்துருப்பேன்னு நினச்சியா, அதனால என்னைய பார்க்கக்கூடாதுன்னு நினச்சியா, இல்லை அந்த பெட்ரா பக்கம் தான் நான் போவேன்னு நினச்சியா, நான் சாகணும்னு இருந்தாலும் சரி அவள் மடியில் வந்துட்டு சாக மாட்டேன், உன் நினப்பில் தான் சாவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு டைலாக் விட்டுட்ருக்கானா. ஸோ ஹீரோயினும் எப்பவும் போல் வந்துட்டு அவனுக்குன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவன் பக்கம் சாயறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். அப்போ ஹீரோவும், நீ எதுவும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் வந்து சீக்கிரம் முடிச்சிடுறேன், பேசாமல் நம்ம சான் ஃப்ரான்சிஸ்கோ போயிடலாம், அங்கேருந்து நம்ம யார்கிட்டையும் வந்துட்டு பயந்துலாம் இருக்க வேண்டாம், இங்கே இருக்கிற வரைக்கும் அந்த பெட்ரா கிட்டேயும் சரி அவங்க அப்பா கிட்டேருந்தையும் சரி தப்பிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, பெட்ரா வந்து என்னைய வார்ன் பண்ணிட்டு போனா, இங்கே நானும் நீயும் ஒன்றா இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க அவள் திரும்ப வந்து கண் எடுத்துருவேன்னு சொல்லிட்டு மிரட்டினா, இந்த முறை ஈஸியாக பண்ணிடுவேன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பேசாமல் கொஞ்ச நேரம் யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் இந்த மாதிரிலாம் வார்ன் பண்ணதுனால தான் நான் சொல்கிறேன், நம்ம 2 பேரும் பேசாமல் சீக்கிரமாக தனியாக போயிடலாம், யாரு கண்ணுக்கும் பட வேண்டாம், எங்கேயாவது ஒரு மூலைக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு வரும்போது கரெக்டாக பெட்ராவுடைய அப்பா கிட்ட மாட்டிக்கிறானா. அந்த ஆளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு ஹீரோ ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ உனக்கு வந்து இருக்கிறது திமிரா இல்லை முட்டாள்தனமான்னு தெரில, உன்னோட உயிரே போகக்கூடிய நிலமையில இருந்தும் நீ திரும்ப வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ரூம்லேருந்து எஸ்கேப் ஆகி அவளை போய் பார்த்துட்டு வரணும், உனக்குலாம் திமிரு தானே, என் பொண்ணை சந்தோஷமாக வச்சுக்கிறதுல அப்படி என்னடா உனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருக்கானா. ஹீரோவும், இதுக்கு பதில் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன்ல, உங்கள் பொண்ணை நான் லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ திரும்ப திரும்ப இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காது, எனக்கு உங்ககிட்ட இருந்து வேணுங்கிறதே என் பொண்ணு வந்து சந்தோஷமாக நீ வச்சுக்கணுங்கிறது தான், அதை நீ பண்ணால் உன்னைய வந்து நிம்மதியாக இருக்க விடுவேன், இல்லைனா நான் வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்டெண்டுக்கும் போவேன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப மிரட்றாரு.